படைப்பாளனோடு சேர்ந்து படைத்து படைப்புகளை சார்ந்து வாழாமல் படைப்பாளனை சார்ந்து வாழ்கின்ற தன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக பிரதிநிதித்துவத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். மெய்ஞானம் என்பது அகத்தேவை, விஞ்ஞானம் என்பது புறத்தேவை. நாம் எதையாவது விரும்பினால் அதை உள்ளத்தில் நாம் வைத்திருக்க வேண்டும். ஆகவே மனதை கட்டுப்படுத்துவது என்பது வீணான இச்சைகளிலிருந்து வீணான தேவைகளிலிருந்து நாம் விலகி இருப்பதை கொண்டு செம்மையாக வாழ முற்படுவது. உள்ளே திருப்பும் பொழுது மனம் ஆற்றலுடையதாகிறது, வெளியே திருப்பும் பொழுது மனம் பலகீனமாகிறது. நான் என்னுடையது, நான் பெரியவன், என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்றெல்லாம் நாம் வெளிப்பூச்சிகளை நம்முடைய நானின் மீது பூசும் பொழுது அது சிதிலப்பட்ட நானாக மாறிவிடுகிறது. நம்ம வச்சிருக்கிற ஈகோ இருக்க அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். இது சாதாரணமான விஷயமாக தான் இருக்குது, ஆனால் அது முடியாத ஒன்றாகவும் இருக்குது. மனதை உள்ளே நோக்கி திருப்புறதுன்னா மனதினுடைய ஓட்டம் புற உலகை நோக்கி ஓடாமல் தடுப்பது ஞானத்தின் முதல் படி. மனதை அடக்கி ஆளுதல்னால் நீங்கள் போட்டு இழுத்து தெரியக்கூடாது. சாதாரணமாக உங்களுடைய உலக இச்சையிலேருந்து, கோபங்கள்லேருந்து, ஆத்திரங்கள்லேருந்து விலக முயற்சிக்கணும். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு நடக்கலைன்னா வீட்டில் கூட தண்ணி கேட்குறோம், எடுத்துகிட்டு வந்து உடனே யாரும் கொடுக்கலன்னா கோபம் வந்துடும். இந்த மனதினுடைய ஆட்டத்தை தான் நம்ம நினச்சிக்கிறோம். மனதினுடைய ஆட்டத்தை, இந்த உடம்பினுடைய வேகத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நினைக்கிறோம். யாருடையதை பார்த்தும் அதை போல் வேண்டும் என்று கேட்காமல் உங்களுடைய தேவையை உங்களால் உள்ளுணர்வில், உட்பார்வையில், அகப்பார்வையில் உங்களுடைய தேவையை உங்களால் தெளிவாக காண முடியும் என்றால் நீங்கள் அடைந்தே தீர்வுகள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிறரிடம் நீங்கள் எந்த தேவையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்குள்ளே தேவையை தேடுவது அது இறைவனிடம் சென்று அடைந்துவிடும். அங்கலாய்ப்புகளை நிறுத்தி உங்களுடைய சக்தியை நீங்கள் வீணானவற்றை செலவழிப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். செல்ஃபோன் பார்க்குறீங்க, எவ்வளோ சக்தி வீணாகுதுன்னு தெரியுமா? வாழ்க்கை சீர்கெட்டு போகும். பயனில்லாத பேசக்கூடாது. ஒன்றை தவிர உனக்கு யாராலையும் துணி வைக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நோக்கி கேள்வி கேட்கணும், என்னால் யாருக்கு பயன்? இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொருட்களை கண்ணு நீட்டக்கூடாது. துன்பம் தள்ளி போனால் ஜாலியாக இருப்பீங்கள, அதுபோல் நிகழ்வுகள் நிகழ்கிற வரைக்கும் இந்த உள்ள மைதியில் நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் உலகம் உங்களுக்கு லேசாகி போகிறது. மனதில் கலவரமாக இருந்தீங்கன்னா உலகம் கலவரமாகிடும். இறை நோக்கி திரும்புவதெல்லாம் என்னது? உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதில் சுகப்படுங்கள், சரின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி காலைல சாப்பாடு இருக்குது, திருப்தியாக இருங்க. இன்றைக்கி காலைல உடம்பு நல்லா இருக்குது, திருப்தியாக இருங்க. புரியுத? இறை நோக்கி திரும்புவதுன்னு என்னென்னு என்ன இருக்கிறதோ அதில் திருப்தியாக இருங்க. இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டோம், சந்தோஷம். இன்றைக்கி போட்டுக்கிறது துணி இருக்குது, அற்புதம். இது இன்றைக்கி என்னால் நடக்க முடியுது, இது ஆனந்தம். முடியுமோ முடியாது அப்படி நினைக்கிறதுக்கு. அந்த இப்பொழுதின் மீது நீங்கள் சுகப்படுங்கள், இருப்பதின் மீது திருப்தி கொள்ளுங்கள். இதுதான் இறை நோக்கி திரும்புவது. இறைவன் மீது நீங்கள் திருப்தி கொள்ளுதல் என்பது இப்பொழுதின் மீது திருப்தி கொள்வது. எதிர்காலம் என்பது இப்பொழுதின் மீது நிம்மதியாக இருக்கும்போது வருகின்ற காலம் நிம்மதியாக வரும். தப்பு செய்யும்போது நல்லது வந்துட்டால் இறைவன் நம்ம நியாயப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லிட்டு திமிர தலையக்கூடாது. இவ்வளோ தப்பு செஞ்சு நம்ம நல்லது வந்திருக்குன்னா அப்பவும் பயப்படணும், இவ்வளோ நல்லது செஞ்சு தப்பு வந்திருக்குன்னா அப்பவும் பயப்படணும். இன்றைய சிந்தனை, இறைவன் ஆகுக என்று கூறினால் ஆகிவிடுகிறது. இது இறைவன் மனிதர்களுக்கும் அறிவிக்கின்ற அறிவிப்பா? இரண்டாவது கேள்வி, மனம் எதனால் தூண்டப்படுகிறது? மூன்றாவது கேள்வி, நினைக்க நடக்க என்பது எல்லோருக்குமானதா? ஆகுக என்று அவன் கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. அது நமக்கு ஒரு அறிவிப்பு, அது ஒரு வகை.
பொதுவாக வகின்னு சொன்னால் உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. வகி எப்படின்னா தீர்க்க தரிசனம். ஆக என்று இறைவன் கூறினால் உடனே அது ஆகிவிடுகிறது. இறைவன் தெய்வம் மனுஷரூபாயனா, இறைவன் தன் சாயலில் மனிதனை படைத்தான். நான் ஒரு பிரதிநிதி அமைக்கப் போகிறேன். இது மூணும் மனுஷனுக்கு இறைவன் கொடுத்த கண்ணியம். தன் ஆற்றலை ஒரு சாட்சியாக அவன் ஆக்கி காட்ட வேண்டும் என்று நமக்கு அவன் பணித்திருக்கிறான். அவனோட ஆற்றலுக்கு ஒரு சாட்சியாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்து படைப்பாளனோடு சேர்ந்து படைத்து படைப்புகளை சார்ந்து வாழாமல் படைப்பாளனை சார்ந்து வாழுகின்ற தன்மையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக பிரதிநிதித்துவத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். அதனால் நம்ம ஆகுக அப்படின்னு சொன்னால் அது ஆகிவிடுகிறது இறைவனுடைய அனுமதியை கொண்டு. யார் படைப்பாளனை சார்ந்து நின்று ஆகு என்று கூறுகிறார்களோ அது உடனே ஆகிவிடுகிறது. இது இயேசுவுக்கு காட்டப்பட்டது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவர் எந்த நோயாளியும் குணப்படுத்தும் ஆற்றல், இறந்தவர் உயிர்ப்பிக்கும் ஆற்றல் எல்லாம் அவருக்கு ஈசா நம்பிக்கை இயேசுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இருந்தது. இன்னும் நிறைய மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம கேட்டிருக்கிறோம். அதனால் நாம் நினைக்க அது நடக்க தான். மனம் இறைவனை சார்ந்து ஒன்றி இருக்கும் பொழுது, இறைவனோடு ஒன்றி இருக்கும் பொழுது, இறைவனை தவிர எதையும் நினைக்காதிருக்கும் பொழுது, உலகப் பொருள்களின் பக்கம் ஓடாதிருக்கும் பொழுது, இச்சைகளை சார்ந்து இருக்காத பொழுது, சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய ஈகோ அதில் சிக்கி தவிக்காத பொழுது, இறைவனை தவிர யாதொன்றும் நம் மனதில் நிலைத்திராத பொழுது நாம் நினைக்க அது நடக்க. அது எல்லோருக்குமானது தான். ஆனால் இறைவனை சார்ந்து இருப்பது என்பது எல்லோருக்குமானது என்பது முடியாததாக இருக்கிறது. எல்லோருக்குமானதாகத்தான் இறைவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். தலைக்கு மேலிருந்து வரக்கூடிய எல்லாமே, காற்று, மழை, வெயில் எல்லாமே எல்லோருக்குமானது தான். பூமியினுடைய உணவும் எல்லோருக்குமானது தான். பூமியினுடைய சுகங்களும் எல்லோருக்குமானது தான். உணவு, உடை, உறைவுள் எல்லோருக்குமானது, பங்கிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இறைவன் யாரையும் ஏற்றத்தாழ்வுகளோடு படைக்கவில்லை. ஏற்றத்தாழ்வுகள் என்பது அவர்களுடைய மனநிலை சார்ந்தது. தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை கொடுத்திருக்கிறான். ஒரு சிலரை செல்வத்தில் மேன்மையாக்கியிருக்கிறான். ஒரு சிலரை குறைத்து சோதிக்கிறான். ஒரு சோதனை தான். செல்வத்தை மேனாக்கி சோதிப்பதும் செல்வத்தை குறைத்து சோதிப்பதும் ஒரு சோதனை தானே தவிர அது தண்டனை அல்ல. அது ஒரு சோதனை. எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்பதற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தோம். அதனால் ஆகே என்பது நாம் கூறினாலும் உடனே அது ஆகிவிடும். இறைவனுடைய அனுமதிக்காக நாம் காத்திருந்து இறைவனோடு ஒன்றி இருக்கும் பொழுது மட்டும் அது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது வல்லாது நேர்வழியில் இருப்பவர்கள், நல்வழியில் இருப்பவர்கள், கல்வி அறிவாளர்கள், ஞான மக்கள் தன் சிந்தனையின் வாயிலாக ஒரு சில காலங்களில் உலகத்திற்கு தேவையான படைப்புகளை படைத்தளிக்கிறார்கள். அது பெருவாரியாக உலகத்தை லேசாக்குகிறது. அதை நாம் விஞ்ஞானம் என்று கூறுகிறோம். மெய்ஞானம் என்பது அகத்தேவை, விஞ்ஞானம் என்பது புறத்தேவை. அகத்தேவை என்பது அமைதி, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருப்பது, அலைச்சல் இல்லாமல் இருப்பது, சுகப்பட்டு இருப்பது, ஆனந்தமாக இருப்பது. புறத்தேவை என்பது உலகத்தை எவ்வாறு கையாள்வது, உலகப் பொருட்களை எவ்வாறு கையாள்வது, உலகப் பொருட்களை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது என்பது அறிவு புறத்தேவை. இது விஞ்ஞானம் என்றும் அது மெய்ஞானம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆகவே நாம் எதையாவது விரும்பினால் அதை உள்ளத்தில் நாம் வைத்திருக்க வேண்டும். அந்த விருப்பம் நமக்கு நிறைவேறுகின்ற காலம் சுருக்கப்பட்டதாக இருந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைவேறுகின்ற காலம் அதிகப்படும் பொழுது நாம் துன்பப்படுகிறோம். இதற்கு காரணம் காலம் நீட்டிப்பும் ஏன் ஏற்படுகிறது என்றால் நாம் இறைவனை ஒன்றி இருப்பதில்லை. நாம் அறிவை சார்ந்து வாழ்கிறோம். நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியை சார்ந்து வாழ்கிறோம். கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியை வைத்து கொண்டு இறைவனை சார்கின்ற விதையை நாம் அறிய வேண்டும். வேதம் என்றால் வித்தை, வித்தை என்றால் அறிவு.
எல்லா அறிவும் நமக்கு புகட்டப்பட்டு இருக்கிறது. அந்த அறிவை நாம் நம்முடைய மமதையால், எனது என்ற ஆணவத்தால் நாம் அதை தகர்த்து விடுகிறோம். அந்த அறிவை குறைத்து விடுகிறோம். ஆகவே நமக்கு ஆகு என்று சொல்லக்கூடிய சொல் காலத்தை நீட்டித்து விடுகிறது. எல்லோருக்குமானதுதான். இந்த மனநிலையில் இருக்கின்ற தொய்வு அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது அலைச்சல் அல்லது குமுறல் அல்லது கொந்தளிப்பு, இவையெல்லாம் தான் அந்த நம்முடைய நினைப்பை காலம் நீட்டித்து ஆகாமல் செய்து விடுகிறதை தவிர, நாம் மன அலைக்கழிகளிலிருந்து நீங்கிவிட்டால் நாம் நினைக்காது நடக்க என்பது லேசாகி விடுகிறது. மனம் கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வியினால் முதலில் இயங்குகிறது, உலகம் அறிவிக்கப்படுகிறது. உலக அறிவிப்புகளினால், உலக மக்களின் அறிவிப்புகளினால் உலகத்தை அறிகிறோம். அது மனம் என்று அறியப்படுகிறது. அந்த மனதை கட்டுப்படுத்தும் பொழுது, அது ஆன்மாவை நோக்கி பயணிக்கும் பொழுது, உள்ளாழத்தில் செல்லும் பொழுது வேறு வேறு பரிமாணத்தில் அது பலம் பெறுகிறது. வெளிநோக்கி செல்லும் பொழுது தன் சக்தி இழந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே மனதை கட்டுப்படுத்துவது என்பது வீணான இச்சைகளிலிருந்து, வீணான தேவைகளிலிருந்து நாம் விலகி இருப்பதை கொண்டு செம்மையாக வாழ முற்படுவது. இறைவன் அளித்ததை கொண்டு அவன் காட்டிய வழிகளில் நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய மனம் நமக்குள் இருக்கும். அது ஆற்றலுடையதாக மாறிப்போகும். அது ஆன்மாவை நோக்கி திருப்ப வேண்டும். உள்ளே திருப்பும் பொழுது மனம் ஆற்றலுடையதாகிறது, வெளியே திருப்பும் பொழுது மனம் பலகீனமாகிறது. ஆகவே மனதை நாம் இறைவனை நோக்கி திருப்புதல் என்பது தான் நாம் செய்ய வேண்டிய அபியாசம், தொடர்ந்து காட்ட வேண்டியது. மனதிற்கு காட்ட வேண்டிய செயல் அதை உள்ளே நோக்கி திருப்ப வேண்டியது தான். நமக்கு உள்ளே காட்சிகள் காட்டப்படும். அது வகி. ஒரு தேவையை நாம் தெளிவாக என்று காண்கிறோமோ, எந்த அமைப்பில் விரும்பினோமோ அந்த அமைப்பில் அதை ஆகுவதற்கு முன்பாகவே அது நமக்கு காட்டப்பட்டு விட்டால், அதை நாம் கண்டுவிட்டால் அது நமக்காகிவிடுகிறது. என்ன அமைப்பில்? இப்பொழுது வெளியறிவும் அப்படித்தான். ஒரு வீடு எப்படி கட்ட வேண்டும் என்பதை நாம் கற்பனையால் கண்டு அதை படம் போட்டு அதை வரைந்து பார்த்து திருப்தி அடைந்து பின்பு அதை அடைகிறோம். அகப்பார்வையில் காண்பதும் உண்டு. அது தானாகவே ஆகிவிடுகிறது. இது உழைப்பால் ஆகிறது. தானாகவே ஆகிவிடுவது என்பது அந்த சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பம், சமயம் எல்லாம் உங்களுக்கு தானாகவே வாய்க்கும். வெளிப்புறத்தில் அதை காண்பதற்கு சில நாட்கள் எடுக்கும். உள்ளாழத்தில் அது உடனே தெரிவிக்கப்படும். இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இது எனக்கு வேண்டும் என்ற அகப்பார்வை உங்களுக்கு தென்படும். இந்த அகப்பார்வையின் மீது கவனம் வைப்பவர்கள் எது ஒன்றையும் எளிதாக அடைந்து விடுகிறார்கள். புறப்பார்வையின் மீது, அறிவின் மீது, கற்றுக்கொண்ட அறிவின் மீது கவனம் வைப்பவர்கள் காலம் கழித்து அதை அடைகிறார்கள் அல்லது அதில் அடைவதில் குறைவு பெறுகிறார்கள். ஆகவே நாம் நம்முடைய தவறான பழக்க வழக்கங்களால், சிந்தனை மாற்றங்களால் நம்முடைய தேவையை நாமே நிராகரித்து விடுகிறோம். நாமே அதை ஆகாதவாறு ஆக்கி விடுகிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வைத்திருக்கின்ற மன ஓட்டங்கள், நான் பெரியவன், நான் கல்வியாளன், நான் செல்வந்தன், எனக்கு உற்றார் உறவினர் அதிகம், எனக்கு சொத்துக்கள் அதிகம், எனக்கு எல்லாம் தெரியும், என்னை போல் யாரும் இருக்க முடியாது என்றெல்லாம் நாம் நம்மை பற்றி கற்பனைக்கிறோம். ஒவ்வொருவரும் இதை கற்பனைக்கிறார்கள். ஏழையோ பணக்காரனோ ஒவ்வொருவரும் அந்த நான் என்பதன் மீது ஆணவத்தை பூசுகிறார்கள். நான் என்பது பரிசுத்தமானது, அது இறைத்தன்மையுடையது. அந்த நான் இறைவனை மட்டும் கொண்டிருந்தால் அது வலுவானதாக இருக்கிறது. அந்த நான் இத்தகைய கோணல்களை சுமந்து கொண்டிருந்தால், நான் எனது, என்னுடையது, நான் பெரியவன், என்னால் எல்லாம் முடியும், எனக்கு எல்லாம் தெரியும் என்றெல்லாம் நாம் வெளிப்பூச்சிகளை நம்முடைய நானின் மீது பூசும் பொழுது அது சிதிலப்பட்ட நானாக மாறிவிடுகிறது. அது கோணல் மாணலான காரியங்களை செய்து விடுகிறது. கண்மண் தெரியாமல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம். அந்த அருவருப்பான விஷயங்களை நாம் மானம் என்றும் மரியாதை என்றும் இட்டுக்கட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு தெரிந்து கொண்டு அலைக்கழித்து கொண்டு மக்களையும் குழப்பிக்கொண்டு வாழ்கிறோம். எல்லாம் வல்லவன் என்றால் தனியாக வாழ்ந்து பார்க்க வேண்டியது தானே. உங்களால் எல்லாம் முடியும் என்றால் தனியாக வாழ்ந்து பார்த்தால் தெரிந்துவிடும். மனித ஆர்வம் இல்லாத இடத்தில்
எந்த தேவையில்லாமல் வாழ்ந்தால் பரவாயில்லை. உங்களுடைய ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு மனிதனும் வேலை செய்ய வேண்டும். எந்த ஒரு தேவைக்கும் எல்லா மனிதர்களும் உழைக்க வேண்டும். எல்லா மனிதர்களின் உழைப்பால் பெறுகின்ற வாழ்க்கையை நான் மட்டும் பெரியவன் என்று சொல்வதில் நாம் கெடுத்து விடுகிறோம். எல்லா மனிதர்களும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு, இறைவன் அளித்த அறிவை கொண்டு உலகத்திற்கு தங்கள் பங்குகளை ஆற்றுகிறார்கள். அப்படி ஆற்றும் பொழுது அவர்கள் தங்களை மறக்கிறார்கள். தாங்கள் எங்கிருந்து அறிவு பெற்றோம் என்பதை மறந்து தானே ஒரு அறிவாளி என்று நினைத்து கொண்டு வேலை செய்கிறார்கள். என்னைப் போல் யாரும் இல்லை என்று கூறுகிறார்கள். இந்த மமதையானது, இந்த ஆணவமானது, இந்த அறியாமையானது அவர்களை தங்கள் வாழ்க்கையை சுலபமாக, எளிதாக, ஆனந்தமாக வாழ்வதிலிருந்து தடை செய்து விடுகிறது. போராட்டமான வாழ்க்கை அவர்களுக்கு வழங்கப்பட்டு விடுகிறது. ஆகவே மனம் என்பது இறைவனை நோக்கி திரும்பும் பொழுது, அகப்பார்வை நோக்கி திரும்பும் பொழுது வலுவுடையதாகவும் நினைத்ததை நடத்தி வைக்கும் ஆற்றல் உடையதாகவும் மாறிக்கொண்டே வருகிறது. ஆகிய உள்பயணம் நோக்கி செல்லுதல் என்பது நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. நாம் பெருவாரியாக வெளியிலே இருக்கிறோம். போட்டியிலும், பொறாமையிலும், சூதாட்டத்திலும், வஞ்சத்திலும், தற்புகழ்ச்சியிலும், சுயநலத்திலும், பிறர் பொருளை வஞ்சிப்பதிலும், கேடான வழிகளில் நாம் மனதை ஆழ்த்தி வைத்திருக்கிறோம். ஆகவே மனம் தன்னுடைய ஆற்றலை, ஆன்மாவிலிருந்து பெறக்கூடிய ஆற்றலை இழந்து பிறர் சேகரித்து வைத்திருக்கின்ற பொருள்களிலிருந்து தேடிக்கொள்ளவோ அபகரித்துக் கொள்ளவோ முயல்கிறது. அதற்கு ஏராளம் வெளி நம்பிக்கைகளை வைத்திருக்கிறது. அங்கே போனால் இங்கே சரியாகும், இங்கே போனால் சரியாகும், அப்படி போனால் சரியாகும், இப்படி போனால் சரியாகும்லாம் நம்ம நிறைய நினச்சிருக்கிறோம். அவ்வாறு இல்லை. நமக்கு எது வேண்டுமென்றாலும் நாம் மனதை வெளி உலகத்திலிருந்து மீட்டெடுக்காமல் அது நமக்கு வராது. வெளி உலக இச்சைகளிலிருந்து, வெளி உலக ஈர்ப்புகளிலிருந்து, வெளி உலக ஆசைகளிலிருந்து உங்கள் மனதை நீக்கி நீங்கள் விரும்புவதை உள்ளுக்குள் விரும்ப ஆரம்பிக்காத வரை நீங்கள் விரும்பியது நடக்காது. வெளி உலகத்தை நோக்கி பாய்ச்சலாக பாய்ந்து ஓட்டமாக ஓடி நீங்கள் பெற்ற எந்த பொருள்களாயினும் அது உங்களுக்கு துன்பத்தை தவிர கொண்டு வராது. செல்வந்தர்களைப் போல உங்களை காட்டும், அறியாளிகளைப் போல உங்களை காட்டும், எல்லாவற்றையும் காட்டும். ஆனால் பலன், இறுதி பலன் சூன்யமாக இருக்கும். நீங்கள் திக்கு தெரியாத காட்டில், உங்கள் கைகளையே பார்க்க முடியாத இருட்டில் கண்கள் கட்டப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த வித்தியாசம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு தெரியணும். நம்ம வச்சிருக்கிற ஈகோ இருக்க, அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லா மனிதர்களும் சேர்ந்து தான் நம்ம கொலு வைக்கிறாங்க. எல்லா மனிதர்களும் சேர்ந்து தான் நமக்கு பதவி பிரமாணம் பண்ணுறாங்க. இந்த வாழ்க்கைக்கு எல்லாரும் உதவியாக இருக்கிறாங்க. இந்த வாழ்க்கைக்கு எல்லாரும் உதவியாக இருக்கும்பொழுது நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி, நம்ம வலுவானவங்க மாதிரி, ஆற்றல் உடையவங்க மாதிரி, எல்லாரை விட மேன்மையுடையவர்கள் மாதிரிலாம் கற்பனை பண்ணுறோம். நான் தான் பெரியவன்றோம். இது ஈகோ. நமக்கு இல்லாத ஒன்றை வைத்துக்கொண்டு, செய்யாத ஒன்றை கொண்டு புகழப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அது எப்படி முடியும்? நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும். நமக்கு சோறு வேணும்னா யாருன்னா ஒருத்தர் விளைக்கணும், சமைக்கணும். சட்டை வேணும்னா யாருன்னா தைக்கணும். செருப்பு வேணும்னா யாருன்னா செய்யணும். தலைமுடியை கூட வெட்ட முடியாது. உங்கள் உடம்புல இருக்க அழுக்க போக்கு சோப்பை யாராவது தயாரிக்கணும். இப்படி உலகமே சேர்ந்து ஒவ்வொரு மனிதர்களும் நமக்கு உதவியாக இருப்பது எல்லோரும் உணரணும். எல்லோரும் உணரும் பொழுது தான் சுகமான வாழ்க்கை அவர்களுக்கு வழங்கப்படும். தனித்தனியாகவாது உணரணும். தனித்தனியாக உணர்கிறவங்களுக்கு வாழ்க்கை தனித்தனியாக மேன்மை அடைகிறது. ஒட்டுமொத்தமாக உணர்ந்தால் உலகம் ஆனந்தமாக ஆகி போய்விடும். ஆகவே இது பூ உலகம் என்பதை நாம் நிரூபித்து விடலாம். ஆனால் அது மாதிரி இல்லாமல் தீய சக்திகள், சைத்தான் என்று சொல்லப்படுகின்ற தீய சக்தி நம்மை வழிகெடுத்து விடுகிறது. நாம் பெருமை கொள்ளுகிறோம் அல்லது அச்சம் கொள்ளுகிறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கையை சுகமான பாதையில் செலுத்த முடியாது. நமக்கு இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு கோபம், பொறாமை, ஆத்திரம், அழுகை, பற்கடிப்பு, வேதனை, முட்டாள்தனங்கள், மோதல்கள், வம்புகள், வழக்குகள் இதெல்லாம் சிக்கி தவிச்சிட்ருக்கிறோம். எப்படி நம்ம நினச்சே நடக்கும்? நினச்சது எப்படி நடக்கும்? நினைக்க தான் முடியும். நம் மனம்தான் வெளியில் இருக்கு. இறைவனுடைய கை தான் மனம். நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற நீண்ட கை, இறைவனுடைய நீளமான கை. இந்த பிரபஞ்சத்தின் எந்த மூலைக்கும் செல்லக்கூடிய ஆற்றல் இந்த மனதிற்கு உண்டு. அவனுடைய கைகள் நீண்டு விரிந்திருக்கிறது, பறந்திருக்கிறது.
அது அவனை நோக்கி திருப்பும் பொழுது அவனுடைய அனுமதி கொண்டு எதை வேண்டுமானாலும் எடுத்து விடலாம். ஆகவே மனம் அடங்க வேண்டும். எல்லா வேதங்களும் எதைத்தான் போதிக்கின்றன. மனதை நன்கு அடக்கி யார் என்னையே நினைத்திருக்கிறானோ, அதிகம் அதிகம் என்னை நினைவு கூறுகிறானோ அவனுக்கு நாம் அவனை சோழம்பதிகளில் புகுத்துகிறோம். அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். பிரம்மம் பரபிரம்மத்தை அவன் அடைகிறான். பரலோக சாம்ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக சாம்ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனதை நம்ம இப்படி வெளி உலகத்தை நோக்கி, மனிதர்களை நோக்கி, ஆட்டங்களை பாட்டங்களை நோக்கி, வீணானவற்றை நோக்கி திருப்பும் பொழுதெல்லாம் நாம் பாடுபட்டு இந்த உலகத்தை வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது சாதாரணமான விஷயமாக தான் இருக்குது, ஆனால் அது முடியாத ஒன்றாகவும் இருக்குது. மனதை உள்ளே நோக்கி திருப்புறதுன்னா உலக இச்சைகள் இருக்கிற வரைக்கும் போதும். அடைவதற்கு இனி ஒன்றுமில்லை. நாம் ஏற்கனவே we have been attained everything. எல்லாவற்றையும் நாம் அடைந்தே இங்கே படைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னா காற்று மண்டலம் நமக்கு லேசாக இருக்குது, சூரிய மண்டலம் லேசாக இருக்குது, வானமண்டலம் லேசாக இருக்குது. பூமியினுடைய உணவு ஜீரணிக்கிறது. அப்போ அடைந்தே தானே படைக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாமே அடைந்திருக்கிறோம். அது எப்போ நமக்கு தொந்தரவாக மாறுதுன்னா, நம்முடைய நினைப்பை இந்த உலகத்தை நோக்கி இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் திருப்பும் போது தான். கிடைப்பதை கொண்டு வாழ்ந்து கிடைத்தவற்றிலிருந்து அளித்தவற்றிலிருந்து நீங்கள் அழித்து, கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் கொடுத்து வாழ்வீர்கள் என்றால் உங்களுக்கு இனியும் இருப்பவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவன் இருப்பதும் எடுக்கப்படும். அப்போ இந்த மனதினுடைய வேகம், மனதினுடைய ஓட்டம் புற உலகை நோக்கி ஓடாமல் தடுப்பது ஞானத்தின் முதல் படி. அது அபியாசம். மனோவிருத்தி நிரோதிதா என்று பதஞ்சலி கூறுகிறார். மனதை அடக்கி ஆளுதல்னால் நீங்கள் போட்டு இழுத்து தெரியக்கூடாது. சாதாரணமாக உங்களுடைய உலக இச்சையிலேருந்து, கோபங்கள்லேருந்து, ஆத்திரங்கள்லேருந்து விலக முயற்சிக்கணும். அது முடியாத ஒன்று, நம்மால் இயலாத ஒன்று. ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு நடக்கலைன்னா, வீட்டில் கூட தண்ணி கேட்குறோம், எடுத்துகிட்டு உடனே யாரும் கொடுக்கலன்னா கோபம் வந்துடும். எவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இறைவனுடைய அனுமதி கொண்டு தான் வழங்கப்படும். அந்த கால நிர்ணயம் இருக்கிறது. நம்ம சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோபப்பட்டு கத்துறோம், பெருமை கொள்கிறோம், நம்மை உயர்வாக கருதி கொள்கிறோம், அதிகாரம் செலுத்துகிறோம். எப்படி இந்த உலகம் நமக்கு வசப்படும்? சாதாரணமாக இருத்தல் என்பதனுடைய தன்மை நமக்கு தெரியல. இந்த மனதினுடைய ஆட்டத்தை தான் நம்ம நினச்சிக்கிறோம். மனதினுடைய ஆட்டத்தை, இந்த உடம்பினுடைய வேகத்தை தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கை என்பது தனியாக இல்லை. வாழ்க்கை என்பது நாமவே இருக்கிறோம். வாழ்க்கை என்பது நாம் தான். நமக்கு வழங்கப்பட்டிருப்பது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வேறு எதனாலும் இல்லை, எல்லாவற்றாலும் நம்மளால் எல்லாமே வாழ்கிறது. நாம் உண்பதால் உணவு வாழ்கிறது, உணவு உண்பதால் நாம் வாழவில்லை. வாழ்க்கையை அனுபவிக்கிறது. எல்லா பொருட்களும் நம்முடைய அனுபவத்திற்காக. அது இருந்தால் தான் நான் வாழ்வேன்னு சொல்கிறது தான் ஈகோ, தாழ்வான ஈகோ. இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுன்னு சொல்கிறது தான் நம்முடைய அறியாமை. நாம் எதை கொண்டும் வாழ முடியும், எது இல்லாமல் இருந்தாலும் நம்மால் வாழ முடியும். நம்மால் வாழ முடியும் என்பதை நாம் வாழ்க்கை என்று அறிந்திருக்க பொழுது தான் முடியும். இனிமேல் தான் வாழப்போறான முடியாது. இந்த சூட்சமும் புரியறதில்லை. இந்த படையிலெல்லாம் நமக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இதை நாம் தேவைக்கு எடுத்துக்கொண்டு திருப்பி வைத்து விட வேண்டும். தேவைக்கு எடுத்துக்கொண்டு திருப்பி வச்சிடணும். எங்கே எடுத்தோமோ அங்கேயே வச்சிடணும். நம்ம வைக்க மாட்டோம், நமக்குன்னு சொந்தப்படுத்திக்குவோம், சூழ்ச்சி செய்வோம், அபகரிப்போம், அதை பதுக்கி வைப்போம். இப்போ இந்த பதுக்குதல் எல்லாமே துன்பமாக மாறிவிடும். பிறர் இச்சிக்க வேண்டியதை, பிறர் உண்ண வேண்டியதை தடுத்து நிறுத்தி நமக்குள் வைத்து கொண்டால் அவருடைய பசி நம்முடைய பசியின்மையாக மாறிப்போகும். அவருடைய நோய்கள் நிச்சயமாக நம்முடைய பாவங்களாக மாறிவிடும், நம்முடைய கேடுகளாக அமைந்துவிடும். பிறருடைய பொருளை தொடும் பொழுதெல்லாம், பிறருக்கு உண்டானதை நாம் இச்சைக்கும் பொழுதெல்லாம், அபகரிக்கும் பொழுதெல்லாம், ஏமாற்றும் பொழுதெல்லாம், திருடும் பொழுதெல்லாம்
அதை சேர்த்து வைத்து கொண்டு அதன் மீது மமதையோடு இருக்கும் பொழுதெல்லாம் அது நம்முடைய நரகமாக ஆகிவிடுகிறது. ஆகவே நம்முடைய தேவைக்கு மீதியை தாராளமாக செலவு செய்யும் கூட்டத்தாராக நாம் இருக்க வேண்டும். மனதை கொண்டு எதையும் படைக்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மனம் நாம் அல்ல, நமக்காக மனம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் எந்த மூலையில் இருக்கின்ற ஒன்றையும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் நம்முடைய மனதிற்கு இருக்கிறது. அதை உள்நோக்கி திருப்பும்போது இந்த அதிசயம் காணப்படுகிறது. இறைவன் நோக்கி திருப்பும் பொழுது இந்த அதிசயம் காணப்படுகிறது. புற உலகை நோக்கி, பொருள்களை நோக்கி, பெருமையை நோக்கி, ஆணவத்தை நோக்கி அறியாமையில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் இருப்பதை இழக்கிறீர்கள். வாழ்க்கையாக இருந்தவர்கள் வீணாகப் போகிறீர்கள், நரகத்தை அடைகிறீர்கள், இருண்ட உலகத்திற்குள் பிரவேசிக்கிறீர்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆகுக என்பது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதித்துவம். அந்த பிரதிநிதித்துவத்தை நாம் இறைவனை நோக்கி நாம் திரும்பி இருக்கும் பொழுதெல்லாம் இறைவனுடைய அனுமதியை கொண்டு எதையும் ஆக்க நம்மால் முடியும். நினைக்க நடக்க என்பது நம்முடைய வரம். இந்த வரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நினைக்க என்பது மனதால் தான் நாம் நினைக்கிறோம். ஆகவே நினைப்பு நாம் அல்ல. நினைப்பது நம்முடைய வாழ்க்கைக்கான படைப்புகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வது, வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்வது. ஆகவே நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதற்காக இந்த வாழ்க்கை உங்களுக்கு பெரிதாக வழங்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பதை உள்ளுக்குள் நினைக்க வேண்டும். நீங்கள் மட்டுமே நினைக்க வேண்டும். யாருடையதை பார்த்தும் நினைக்கக்கூடாது. பட்டினத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் செல்வ வளத்தின்பால் கண்களை நீட்டாதீர்கள். இன்னொருத்தன் இப்படி இருக்கான், இப்படி வாழறான், அவனுக்கு கொடுத்துருக்கு, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு வேண்டியதை படைத்துக்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நம்புங்கள். இந்த கல்வி எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். சாதாரணமாக போட்டிகளிலிருந்தும் பொறாமைகளிலிருந்தும் நம்முடைய மன சஞ்சலங்களிலிருந்தும் நாம் எவ்வாறு நீங்குவது என்பதை தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அறிந்தவர்கள் அதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அறியாத மக்களுக்கு இரக்கத்தோடு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது தங்களிடம் இருக்கின்ற கைப்பொருளையும் செலவழித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்குமாகத்தான் இறைவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். எல்லோரும் இதில் வாழ வேண்டும். ஒரு சிலரை செல்வத்தில் மேன்மைப்படுத்தியிருக்கிறான், ஒரு சிலரை ஊழியத்திற்கு வைத்திருக்கிறான். ஊழியத்திற்கு வைத்திருப்பவர்களும் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு தாங்கள் நினைப்பதை நடத்தி கொள்ளலாம். செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வது மட்டும் வாழ்க்கை இல்லை. ஆனந்தத்தை பெருக்குவதும், சுகமாக இருப்பதும், அலைக்கழிப்பிலிருந்து நீங்கி இருப்பதும் தான் வாழ்க்கை. இந்த உலகத்தினுடைய செல்வப்பொருள்கள் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கருதினால் நீங்கள் அறியாத மக்களாகவே வாழ்வீர்கள், வாழ்ந்து மடிவீர்கள். ஆகவே நினைக்க நடக்க நினைத்து பாருங்கள். ஒப்பீடு செய்யாமல், கம்பேரிசன் இல்லாமல், யாருடையதை பார்த்தும் அதை போல் வேண்டும் என்று கேட்காமல், உங்களுடைய தேவையை உங்களால் உள்ளுணர்வில், உட்பார்வையில், அகப்பார்வையில் உங்களுடைய தேவையை உங்களால் தெளிவாக காண முடியும் என்றால் நீங்கள் அடைந்தே தேர்வீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது உங்களுக்கானது, பிரத்யேகமானது. இறைவனுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் அதை அடைய வேண்டும். இறைவனுடைய அனுமதிக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். இறைவனிடமே அதை ஒப்படைக்க வேண்டும். இந்த இறைவன் என்பது பிறரிடம் நீங்கள் எந்த தேவையும் எதிர்பார்க்காமல் உங்களுக்குள்ளே தேவையை தேடுவது, அது இறைவனிடம் சென்று அடைந்துவிடும். இறைவனை நீங்கள் உருவகப்படுத்தியோ வேறு ஏதோ வகையிலோ காண முடியாது. உங்களுடைய இறைவனை நீங்கள் காட்சியாக, தேவையாக காணும்பொழுது உங்கள் விருப்பங்களில் உங்கள் இறைவன் இருக்கிறான். அதை முயன்று பாருங்கள். நினைக்க நடக்கணும். அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா? சாட்சியாக இருக்கிறீங்க. இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குதா? வாய்ப்பு இல்லை. ஆனால் சில காரியங்கள் நடக்குது தானே, அது உருவாகுது. எப்படி உருவாகுது? இப்போ ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு 1 லட்ச ரூபாய் எனக்கு தேவை. என்னுடைய தேவை எப்படி? உணவு, உடை, உறைவுள், காரு, செலவு, சம்பளம், எல்லாருக்கும் தர வேண்டியது எல்லாம் சேர்த்து ஏறக்குறைய 1 லட்ச ரூபாய் ஆகிடும். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு அது வருமானத்தை எங்கேயாவது நீங்கள் பார்க்குறீங்களா? எங்கேயாவது தெரியுதா கண்ணில்? யாராவது கொடுப்பாங்களா? யார் கொடுக்குறாங்களா? நான் யாராவது கேட்குறேன்னா காசு கொடுங்கன்னு
எதாவது ஃபீஸ் வாங்குறேன்னா, இல்லை கூட்டம் அலைமோதுதா, எங்கே இருக்குது, எப்படி வருது தெரியாது. இறைவனுடைய அருளை கொண்டு அது கொடுக்கப்படுகிறது. மனம் உள்ளே நிற்கிறது, உள்ளாழத்தில் நிற்கிறது, வெளி தேவைகளிலிருந்து விலகி இருக்கிறது. புறத்தேவை குறையும் பொழுதெல்லாம் அகம் அழகாகிறது. உங்களுடைய தேவைகள் தாமாக நிறைவேறுகின்றன. எங்கிருந்தோ எண்ணிராத புறத்திலிருந்து இறைவன் வசதிகளை உருவாக்குகிறான். எண்ணிராத புறம் நான் நினைக்கவே முடியாது. எங்கிருந்தோ உதவிகள் வருகிறது. இல்லை, யாரையும் நம்ம கேட்கறதில்ல, யார்கிட்டையும் கை நீட்டுறதில்லை. நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறதில்ல. கொடுத்தா சரி, இல்லைன்னா ரைட்டு. இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது, புறத்தேவைகளின்பால் நம்முடைய போக்குவரத்துகள் நிறுத்தி கொள்ளும் பொழுது, அகத்தேவையை நோக்கி நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, சிறப்பான வாழ்க்கையாக நமக்கு எல்லாமே செப்பனிடப்படுகிறது. இப்போ யோசித்து பார்க்கணுன்னா அங்கேருந்தே சொல்லுவேன், இளங்கநகர்லேருந்தே சொல்லுவேன், எப்படி இது நடக்குது என்பதை கண்கொண்டு பார்க்கணும். எண்ணிராத புறத்திலிருந்து வசதிகளை அளித்தோம், யோசிக்கவும் முடியாது. அப்போது இந்த வாழ்க்கையை நகர்த்துவது என்பது நினைப்பில் இருக்கிறதா செயலில் இருக்கிறதா என்றால் நினைப்பில் இருக்கிறது. இறைவனை நினைப்பதில் இருக்கிறது, அவனை நினைவு கூறுவதில் இருக்கிறது. உங்களுடைய அட்டூழியங்களை, அங்கலாய்ப்புகளை நிறுத்தி உங்களுடைய சக்தியை நீங்கள் வீணானவற்றை செலவழிப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். செல்ஃபோன் பார்க்குறீங்க, எவ்வளோ சக்தி வீணாகுதுன்னு தெரியுமா? ஒரு கதை பார்க்குறோம், எந்தெந்த கதை பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறோம், சக்தியை வாரி 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 வெளியே இறைக்கிறோம்ல, வாயாடியாக இருக்கிறோம். எதுக்கெடுத்தாலும் ஏதாவது பேசுகிறோம், இச்சகம் பேசுகிறோம், முகஸ்துதி செய்கிறோம், அல்லனா திட்டுறோம், சண்டை போடுறோம், பொறாமைப்படுறோம், அவமதிப்பு செய்கிறோம். இறைவனை நினைவுகூறும் நேரமெல்லாம் நாம் சாத்தானுடன் கைகோர்க்கிறோம். இப்போ சாத்தானுடைய வாழ்க்கையை பறிப்பானா பறிக்க மாட்டானா? அவன் வாக்களிப்பதெல்லாம் பொய்யே ஆகும். இல்லை, நம்ம வச்சிருக்கிற அந்த ஈகோ, மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அழிவு விஷக்கட்டிகள். அழிக்காமல் விடாது உங்களை. நீங்கள் விஷம் உண்டு இருக்கிறீர்கள், விஷத்தை சாப்பிட்டு சுற்றின்னு இருக்கிறோம். எல்லா செயலும் பதிவு செய்யப்படுகிறது. எல்லா செயல்களும், எல்லா சொற்களும், எல்லா பேச்சுக்களும், எல்லா அசைவுகளும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதில் சொல்லணும். சும்மா போகிற போக்கில் ஒரு பேச்சை தட்டி விட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. போகிற போக்கில் என்னப்பா எப்படி இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா அதுவும் பதிவு செய்யப்படும். நல்லா இருக்கிறியா அப்படின்றது நீங்கள் எந்த துணியில் கேட்டிங்கன்னா பதிவு செய்யப்படும். ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே ஒவ்வொரு கண் பார்வையும், ஒவ்வொரு கால அடிவைப்பும், ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு உணவு கவலமும் உங்களுக்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதை என்று அறிந்து கொள்ளுங்கள். சீர்மை சிறப்புடன் கெடும், நேர்மை உடைத்தார் பயனில்லை, நேர்மை உடைத்தார் சொல்லின். பயனில்லாத ஒரு பேச்சு நீ சொன்னாலும் போச்சு, வாழ்க்கை சீர்கெட்டு போகும். பயனில்லாத பேசக்கூடாது. பயனற்ற வார்த்தைகளை புழங்குவதில் நம்மளைப் போல யாரும் இருக்க முடியாது. எதுக்கு பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம்? இந்த கேள்வி நான் என்ன தான் கேட்டுக்கிறேன். எனக்கு ஏன் கோவம் வருது, உனக்கு ஏன் கோவம் வருது? நான் என்னை பார்த்து கேட்குறேன், உனக்கு ஏன் கோவம் வருது? எதுக்கு பயனில்லாத பேசுகிற? என்ன உனக்கு என்ன நடக்கணும்? எல்லோரும் உனக்கு அடிமையாகணுமா? எல்லோரும் நீ சொன்ன பேச்செல்லாம் கேட்கணுமா? நீ மனுஷனா? நீ இதெல்லாம் என்னை பார்த்து நான் நிதமும் கேட்பேன். எப்படி இந்த வாழ்க்கை நகர்கிறதுன்றது உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பார்த்து கேட்குறேன், உன்னால் என்ன முடியும்? இந்த உலகத்தை நீ என்ன பங்களிப்பை செய்த? யார் வாழ்க்கைக்கு நீ உறுதுணையாக இருந்த? யார் வாழ்க்கையை தூக்கி விட்ட? யாராலும் உன்னால் யார் நிம்மதி அடைஞ்சா? எந்த பிரயோஜனமாக இந்த உலகத்தை நீ உண்டா? உலகத்தை வாரி வாரி தின்றியே, வெயிலை தின்ற, மழையை தின்ற, காற்றை தின்ற, பூமியை தின்ற, எல்லாத்தையும் தின்னு ஜீர்ணிக்கிறிய. இதுக்கெல்லாம் நன்றி கடனான்னு யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்தான்னு என்ன தான் நான் கேட்குறேன். நீ மனுஷனான்னு நான் கேட்டுப்பேன். நீ வாழற வாழ்க்கைக்கு அடையாளம் என்ன? இறைவனை அனுமதி கொண்டு வாழறியா, உன்னை அறிவு கொண்டு வாழறியா? உன்னை அறிவு கொண்டு நீ எதை சாதிச்சிருவ? அறிவு இருக்குது, அதற்கு இறைவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த அறிவு வேலை செய்யாது. உடம்பு பலமாச்சுருக்கிறது தான் நடக்கிற.
எங்கேயாவது தட்டி விட்டு காலை உடச்சி விட்டா நடப்பியா? இறைவனை மன்னிப்பதனால் அவன் வழங்குவதால் நீ வாழ்கிற. இதுதான் நம்ம கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நம்மளால் யாருக்கு பிரயோஜனம்? யார் நிம்மதி அடைகிறா? வீட்டில் இருக்கிற ஒரு பொண்டாட்டி நிம்மதியாக நம்மளை உணர்கிறாங்களா? பிள்ளைங்க நம்மளை நிம்மதியாக உணருதா? அக்கம் பக்கத்தார் நிம்மதியாக உணர்கிறாங்களா? நம்மளால் அவங்க சுகப்படுறாங்களா? நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு மனம் குளிர்ச்சியாகுதா, இல்லை வெறுப்பாகுதா, இல்லை ஆத்திரமாகுதா, கோபமாகுதா? கேட்குறாங்க, என் வாழ்க்கையை இப்படி ஆகிப்போச்சு, யாராவது சூனியம் வச்சிட்டாங்களான்னு. உன்னை தவிர உனக்கு யாராலையும் சூனியம் வைக்க முடியாது. நீ வாயால் சூனியம் வைக்கிறான். நான் தான் இது கேட்டுக்கிறது. நம்ம வாய் தான் நமக்கு சூனியம். வாய் தான் வாழ்க்கை, வாய் தான் வாய்ப்பு. வாயில் நல்ல சொல் வரலன்னா அது நமக்கு நாமே வைத்துக்கொள்ள ஒரு சூனியம். சூனியம்னா இருட்டு, ஒன்றும் தெரியாமல் போய்டு, 0 0. எப்படி? இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணுமா வேணாமா? நீ வச்சுரு ஒரு நாள் காசு வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு நான் அப்படி இப்படின்னு மாறு தட்டினேன்னா ஒரு நாள் மாறு உன்னை தட்டும். அப்போ தெரியும் நீ ஒன்றும் இல்லைன்னு. தட்டும்ல, மாறு தட்டி பேசுனா மாறு ஒரு நாள் தட்டும். தெரியுதா? என்னன்னு தெரியுதா? மாறு ஒரு நாள் தட்டுச்சுன்னா இருக்கு லேசாக ஒரே ஒரு வழி போதும், சகலமும் முடிஞ்சிடும். நீ கொண்டாடின அந்த வாழ்க்கை ஒன்று குப்பத்தொட்டில் கொண்டு போய் கொட்டிடும். எப்படி இதெல்லாம் நம்ம செய்கிறோம்? இதுதான் நம்முடைய ஈகோ. நம்மளால் யாருக்கு பிரயோஜனம்? எல்லாரும் நமக்கு படையல் வைக்கிறாங்க. சோறாக்கி போகிறவங்க ஒருத்தங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறவங்க ஒருத்தங்க, அரசாங்கத்திலேருந்து 1000 உதவிகள் நமக்கு, சான்றோர் பெருமக்கள், உழைக்கும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கவலம் சோத்தை வாய்க்குள்ளே போட்டால் அந்த சோத்தை தூக்கி அடிக்கிறது, பெருமையை காட்டுறதுக்காக. இல்லை பேசிகிட்டே தின்றது, பாட்டுக்காடி தின்றது, படிச்சுக்கிட்டு தின்றது, பேப்பர் படிச்சுட்டு சாப்பிட்றது, உணவுக்கு ஒரு உணவின் பக்கமே என்பதை மறந்து போயிருக்கிறது. அவ்வளோ ஈகோ என்னத்துக்குன்ற நான். எதுக்கு அந்த ஈகோ? இந்த பெருமை எதுக்கு? விவசாயி சேத்துல காலை வச்சு பல்லு வலியோடு எவ்வளோ துன்பத்தோடு இந்த சாப்பாட்டை கொண்டு வரான். நம்ம வெள்ளையும் செல்லமாக உடுத்திக்கிட்டு இருமாப்பாக அந்த பட்டணங்களில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் பட்டணங்களில் தான் பூகம்பம் வரும். பார்த்துருக்கீங்களா? மலைப்பகுதிகளில் ஆரம்பித்து பட்டணங்கள் முழுதாக அழிக்கப்படும். ஏன்னா நன்றியற்ற மக்களாக நாம் வாழ்கிறோம். இதை நம்ம அகப்பார்வையில் பார்க்கணும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னை நோக்கி கேள்வி கேட்கணும், என்னால் யாருக்கு பயன்? யார் இன்புறுகிறார்கள்? என்னால் யாருக்காவது இன்பம் இருக்குதா, துன்பம் இருக்குதா? என்னை பார்த்து யாராவது குளிர்ச்சி அடைகிறாங்களா, வெறுப்படைகிறாங்களா நீங்கள் கேட்டுக்கணும்ல. நான் நிதமும் என்னை பார்த்து இதை கேட்பேன். நீ பேசுகிற பேச்சு ஒரு பேச்சாவது யாருடைய வாழ்க்கையாவது அமைதி ஏற்படுத்துகிறதா? உன்னுடைய பார்வை நிச்சயமாக குளிர்ச்சியை காட்டுகிறதா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பார்க்க பார்க்க நாம் அகத்தை நோக்கி திரும்புகிறோம், இறையை நோக்கி திரும்புகிறோம், அறியாமையிலிருந்து விலகுகிறோம். உலக ஈர்ப்பு நம்மை கட்டுப்படுத்தாது, உலகம் நமக்கு வசப்படும். வானங்களையும் பூமியும் அவர்களை வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதன் அருகே அவர்கள் கவனிக்காதவாறு நடந்து செல்கிறார்கள். பார்க்கவே இல்லை, ஏற்கனவே இது வசமாக தான் இருக்குது. இது வசமாகி இருப்பதை நாம் அறிந்திருந்தால் நாம் இறைவனை நோக்கி திரும்பி இருப்போம். இனிமே தான் இதை சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது நாம் மனிதர்களை நோக்கி திரும்புகிறோம். அவங்க தான் நினைக்க நடக்க என்பது இல்லாமல் போயிடுது. இந்த ஈகோலேருந்து விலகலை நீங்கள் நரகத்தை சென்று அடைவீர்கள் என்பது நீங்களே உறுதி செய்து கொள்ளலாம். உங்களுடைய காசும் பணமோ செல்வ வளமோ உங்களுக்கே பயன்படாது. 100 மூட்டை அரிசி இருந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், எதுவுமே பயன்படாது. நீங்கள் வச்சிருக்கிறதெல்லாம் பெருமைக்கு தான். சும்மா இந்த செல்வத்தை கொண்டு இந்த உலகத்தை நாம் சீரமைக்க வேண்டும், அறிவு புகட்ட வேண்டும், இயலாதவர்களுக்கு இயன்றதை கற்றுத்தர வேண்டும், இயன்றதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நம் கடமை இருக்கிறது. இது நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு எந்த ஒரு நற்செயல்களின் பாலும் ஈடுபடாமல் இருந்தால் நமக்கு துன்பம் என்பது இலவசம். நம்பிக்கையாளர்களாக இருந்து யார் நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் அநீதி செய்யப்படும் என்றோ அருட்கொடையில் குறைந்துவிடும் என்றோ பயப்பட மாட்டார்கள். நமக்கு பயம் இல்லை. முதல்ல அச்சத்திலிருந்து விலகுன்னு சொல்கிறாங்கல்ல, இறை அச்சத்தை தவிர ஒரு அச்சமும் இருக்கக்கூடாது. நம்பிக்கையாளர்களாக இருந்து நற்செயல்களை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அநீதி செய்யப்படும் என்றோ
அருட்கொடையில் குறைந்து விடும் என்றோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இன்னும் ஒரு இடத்துல, நம்பிக்கை கொண்டு நற்காரியங்கள் செய்பவர்கள் இழப்பை கண்டும் அநீதியை கண்டும் பயப்பட மாட்டார்கள். இழந்தாலும் பயம் இல்லை, அநீதியை கண்டும் பயம் இல்லை. இந்த நல்ல செயல் செய்கிறவங்க அநீதி வந்துடணும் அல்லது அருட்கொடையில் குறைந்து விடும் என்றோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இதுதான் நம்ம மனதில் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம். இதுதான் சாதுரியம். இந்த நினைப்பில் வாழணும். அநீதி செய்ய வராது நமக்கு. ஏன் வராது? நமக்கு இந்த உலகத்தில் ஈர்ப்பு இல்லை. எல்லோருக்குமான பங்களிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லோரும் வாழட்டும், சிறப்பாக இருக்கட்டும், இல்லையா? நம்மக்கிட்ட யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க நம்ம என்ன சுகத்தை அடைஞ்சிருக்கிறோமோ அதில் ஒரு சிறு பகுதியாவது அவங்க அடையணும், நிம்மதியை காணணும். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்ம வேண்டப்பட்ட மக்கள், அக்கம் பக்கத்தார், அண்டை வீட்டார், அண்டை வீட்டில் இருக்கின்ற சுற்றத்தார்கள், இவங்க எல்லாமே இருப்போருக்கும் கொடுங்கள், இறப்போருக்கும் கொடுங்கள். கொடுங்க. கொடுக்கறதுக்கு தான் வாழ்க்கை. இங்கே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே நமக்கு வசப்பட்டிருக்குது. கொடுக்கிறவனுக்கு தானாக நிறைகிறது, எடுக்கிறவனுக்கு அது உபயோகமற்று போகிறது. அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். இது யாருக்கும் தெரியறதில்லை. தெரிஞ்சவங்களுக்கு உலகம் சுகமாக இருக்கிறது. அவர்கள் எதை கண்டும் அஞ்சுவதில்லை. இறையச்சை தவிர அவர்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை. எங்கே தவறு செய்து விடுமோ என்ற அச்சம் மட்டும்தான் இருக்கும். நம்மளால் யாருக்கும் பிரயோஜனமும் போயிடுமோ. நம்மளால் ஒரு மனிதனாவது வாழணும். ஒரு மனுஷன் வாழ்ந்தால் போதும், அகில உலகமே வாழ்ந்ததற்கு சமம். ஒரு மனுஷன் நீங்கள் கொலை செய்தால் அகில உலகத்தையே கொலை செய்தது போல். அதனால் இன்னொருத்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொருட்களை கண்ணு நீட்டக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற பொருளை கொண்டு நீங்கள் பெருமையில் ஆகிடக்கூடாது. இது என்றைக்கு வேணாலும் நம்ம கைவிட்டு போயிடும். எப்போ வேணுமாலும் நம்முடைய வாழ்க்கையை தடுமாறிடும். எப்போ வேணாலும் நம்மளை மரணம் அடைஞ்சிடலாம். ஆகவே வாழ்வதற்குள், வாழும் காலத்திற்குள் இந்த வாழ்க்கையாக நாம் இருப்பதாக எண்ணி இந்த வாழ்க்கைக்கான எல்லா அர்த்தங்களையும் நாம் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். இறைவன் எதில் அளித்திருக்கிறானோ, எந்த இயற்கையில் நம்மை படைத்தானோ அந்த இயற்கைக்கு நாம் திரும்பணும். இதுதான் சூட்சுமம். இப்போ நினைக்க நடக்கின்ற வரம் உங்களுக்கு இருக்குதுன்றது இன்றைக்கி தெரியுங்க. நீங்கள் இறைவனுடைய பிரதிநிதி. இறைவன் உங்களுக்கு அந்த அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான். அவனுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் யாவற்றையும் படைக்க முடியும். எது வேண்டுமோ அதை இப்போல்லாம் நீங்கள் ஒன்றும் புதுசாலாம் படைக்க முடியாது. புதிய ஒரு உலகத்தை படைக்கிறது, புதிய ஒரு வானத்தை படைக்கிறதுலாம் உங்களால முடியாது. இறைவன் படைத்ததை கொண்டு உங்கள் தேவைகளை படைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இன்றைக்கி பூமிக்கு வெளியில் இருக்கிற எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் எங்கேருந்து வந்தது? பூமிக்குள்ளே தானே வந்தது. கல், மண், தகரம், டப்பா எல்லாம் மாயஜாலங்களை செய்யுது. எது இதில் பொருத்தணும் நம்ம அறிவு பொருத்தி விட்டுட்டா அது எல்லையற்ற ஆற்றலுடைய தான் அந்த ஜனங்கள் மாறி போகிறது. மாறுது இல்லை. கரண்ட்டு தண்ணியில் இருக்குது, நெருப்பில் இருக்குது கரண்ட்டு. உலகப் பொருட்களில் இல்லாத என்ன இருக்குது? நம்முடைய தேவைகள் முழுதுமாக்கப்பட்டு இருக்குது, முடிவாக்கப்பட்டு இருக்குது. அந்த இணைக்கின்ற வித்தையை மட்டும் இறைவன் அனுமதி கொண்டு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் தூக்கிட்டு ராக்கெட் பறக்குது. காற்று வேணும்னா குளிர்ச்சி ஆக்கிக்கலாம், வேணும்னா சூடாக்கிக்கலாம். கீழே இருக்கிற தண்ணியை மேலே எடுத்துன்னு வரதுக்கு லேசாக கொண்டு வர முடியுது. எவ்வளோ அறிவு நமக்கு வளர்ந்துருக்குது. இந்த அறிவெல்லாம் இறைவனோட அனுமதி கொண்டு நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. உலகப் பொருட்களை லேசாக்க முடியும், வாழ்க்கையை லேசாக்க முடியும். அதுதான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானம் நமக்கு பயன்படுவதற்கு மெய்ஞானம் தேவை. மெய்ஞானம் என்பது உள்ளமைதி. மெய்ஞானம் என்பது உள்ளமைதி. உள்ள அமைதியாக இருங்க. ஆர்ப்பாட்டமாக இருக்காதீங்க, பெருமையாக இருக்காதீங்க, பெருமிதமாக இருங்க. இறைவன் இதில் யாவற்றையும் எனக்கு அளித்திருக்கால் என்ற பெருமிதம் இருக்கட்டும். இது எனக்கு மட்டும்தான் என்ற பெருமை தப்பு. பெருமிதமான வாழ்க்கை, இறைவன் நன்றி சொல்கின்ற வாழ்க்கை, கிடைத்தவற்றை தானும் கொண்டு பிறருக்கும் பங்கிடுகின்ற பெருமிதம், அதில் நீங்கள் பெருமிதம் கொள்ளுங்கள், பெருமை கொள்ளாதீர்கள். அப்போது அறிவு லேசாக்கப்பட்டிருக்கிறது. மனத்தின் கண் மாசில்லாது இருக்கும் பொழுது அறிவு சுடர்விட்டு பிரகாசிக்கிறது.
மனம் மாசுபட்டு இருக்கும் பொழுதெல்லாம் ஆத்திரத்தினாலும் பொறாமையினாலும் ஆர்ப்பரிப்புகளாலும் பெருமையினாலும் மனம் மாசுபட்டு இருக்கும் பொழுது நீங்கள் சக்தி எழுந்து துவண்டு போகிறீர்கள், உயிரை மாய்த்து கொள்கிறீர்கள், அல்லது கொலை செய்கிறீர்கள் அல்லது கொலை செய்யப்படுகிறீர்கள். இப்போ நினைக்க நடக்க தெரியுதா? நினைக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். உலகத்திலிருந்து நீங்கணும். உலகம் அங்கேயே இருக்கட்டும், நம்ம உள்ளே போவோம். என்ன வேணுமோ நினைப்போம். ஒவ்வொரு பொருளும் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு நினைப்பு இருந்ததில்ல. இறைவன் ஆகுக என்று சொன்னான், ஆகிவிடுகிறது. 6 காலங்களில் உலகத்தை படைத்தான். எந்தெந்த காலத்தில் எதை செய்யணும்னு அவனுக்கு தெரியுது. அதனால் 6 காலங்களில் உலகத்தை படைத்தான். 7ஆம் நாள் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைந்தான். ஒளி உண்டாகு என்று கூறினார். ஒளி உண்டாகியது, அது நல்லது என கண்டார். இப்படிலாம் இருக்குதுல்ல. அப்போ ஒளி நமக்கு தேவையானது உண்டாகணும்னு நம்ம சொல்லணும், அது நல்லதுன்னு நம்ம பார்க்கணும். இப்படி ஆகிப்போச்சு, அப்படி பார்க்கக்கூடாது. அதுதான் அதுக்கு விளக்கம். ஒளி உண்டாகியது என்று கூறினார். ஒளி உண்டாகியது, அது நல்லது என கண்டார்னா என்ன அர்த்தம்? அவர் படைக்கிறது நல்லதாக இருக்கணும், அவ்வளோதான். அதுபோல் நம்ம படைக்கிறது நல்லதாக இருக்கணும். நல்லது என காணாத வரை நம்முடைய படைப்பு தப்பு. இப்போ அணுகுண்டு செய்தி வச்சு நல்லது என்று கண்டார்னு சொல்ல முடியுமா? அணுகுண்டு செய்தி வச்சுருக்கலாம், அது நல்லதா? அது அணுகுண்டு நல்லதா? அணு விஞ்ஞானம் மின்சாரம் தயாரிக்கிற வரைக்கும் நல்லது, உலக மனிதர்களுக்கு உபயோகப்படும் வரைக்கும் நல்லது. அணுகுண்டு நல்லதா? அது நல்லதுன்னு பார்க்க முடியுமா? அணுகுண்டு உண்டாகு என்று கூறினார், அது நல்லது என கண்டார்னு சொல்ல முடியாது. இல்லை, அணு மின்சாரம் நல்லது, அதுலேயும் ரொம்ப ஆபத்து இருக்குது. ஆனால் அது கட்டுக்கோப்பில் வச்சுருக்க வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. அணுகுண்டை போட்டால் உலகம் அழியும். இந்த அழிவு சாதனத்தை நம்ம பெருமையாக வச்சுக்க முடியாது. அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. உலகம் முழுதிலிருந்து அணுகுண்டு ஒழிக்கப்படணும். ஏதோ சண்டை வருதா, லேசு பாசாக அடிச்சுங்க, கொஞ்சம் வெட்டிங்க. இறைவன் ஒளி உண்டாகு என்று கூறினார், ஒளி உண்டாகியது நல்லது என கண்டார்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியுதா? இப்போ நம்ம படைக்கிறது நம்ம நல்லதுன்னு தெரியணும். இது நல்லது, அது தெரியாத வரைக்கும் நம்முடைய படைப்பு நல்லது இல்லை. இதுதான் அந்த சூட்சும அறிவினுடைய விளக்கம். அப்படி புரிஞ்சுங்க. இப்போ நம்முடைய ஆற்றல் வலிமை எல்லாமே நமக்கு உள்ளதாக இருக்குது. வெளியில் இருக்க வரைக்கும் தோற்று போயிடும். வெளியில் இருக்க வரைக்கும் தோற்று போயிடும். இப்போ நம்ம வச்சுருக்கிற விஷ பாட்டில் எது? குப்பி, விஷ குப்பி, சைனட் குப்பி எது தெரியுமா? நம்முடைய ஈகோ. அது எப்போ வேணாலும் மூழ்கிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம். நமக்கு நம்மளை நோக்கி திரும்பி கேட்க வேண்டிய முதல் கேள்வி, உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன தேவை? எல்லாருக்கும் என்ன தேவை தெரியுமா? பொதுவாக சோறு தான் தேவை. சோறு இல்லைன்னா உடம்பு நிற்காது. உணவு தான் தேவை. உணவு, உடை, உறையுள், உறக்கம், உறவு, இந்த 5 கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ஒழுங்காக இருக்கிறது. இந்த 5ல் நம்ம வரம்பு மீறும் பொழுது நம்ம நோயாளி ஆகிறோம். உணவில் வரம் மீறும்பொழுது, உறக்கத்தில் வரம் மீறும்பொழுது, உறவுகளில் வரம் மீறும்பொழுது நம்ம நோயாளி ஆகிறோம். புரியுது உங்களுக்கு? அப்போது நம்ம வரம்பு மீறும் கூட்டத்தாராக இருக்கும் வரை நமக்கு எல்லாமே தீங்கு செய்து கொள்கிறோம். புரியுது உங்களுக்கு? அப்போ இந்த ஆற்றல் வீணடிக்கிற கூட்டம் யார்? நம்ம தான். எல்லோருக்குமானத்தான் நினைக்க நடக்கும். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப நினைக்கும், அது நடக்கும். இறைவன் நோக்கி திரும்ப வேண்டியதான். நம்ம போட்டி பொறாமைகள் நிறைந்திருக்க வரைக்கும் நமக்கு இந்த நினைக்க நடக்க இல்லை. இப்போ இந்த வாழ்க்கை லேசானது, சுகமானது, ஆனந்தமானது அப்படின்லாம் பெரியவங்க சொல்கிறாங்கல்ல, அதுக்கு சாட்சியாக வாழறது தான் இறைவனுக்கான நன்றி உணர்வு. அதுக்கு சாட்சியாக வாழணும். நீங்கள் ஆனந்தம், வாழ்க்கை ஆனந்தம் என்பது சாட்சியாக இருக்காத வரைக்கும் நம்ம நரகத்துக்கு தான் போகிறோம். மறுமைக்கான தீர்ப்பு நாளுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறது என்ன இப்போயே பார்த்துக்கணும். நம்ம என்ன சேர்த்து வச்சுருக்கோன்னு பார்த்துக்கணும். நமக்குள்ளே ஆனந்தம் மிகுந்திருந்தால், லேசான தன்மை இருந்தால் இந்த வாழ்க்கை லேசாக முடியும். அமைகின்ற மறுமை வாழ்க்கை இன்னும் லேசாக இருக்கும். இப்போவே ஒரே இறுக்கம், துன்பம், வாழ்விடங்கள் நெருக்கடி, ஒன்றும் ஏதும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, வம்பு, யாரை பார்த்தாலும் பயம், இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எங்கே போகிறோம்? நரகத்துக்கு போகிறோம். அப்போ நமக்கு தெரியுது நம்ம நரகவாசியாக சொர்க்கவாசியான்னு தெரியுது.
இறைவனுக்கு நன்றியுடைய வாழ்க்கை வாழும் போதெல்லாம் நம்ம சொர்க்கவாசி, மனிதர்களுக்கு நோக்கி திரும்பி இருக்கும் போதெல்லாம் நம்ம நரகவாசி. மனிதர்கள் உதவியை நாடி இருக்கும் போதெல்லாம் அது தானாக வரணும். மனிதனுடைய உதவி தானாக வரணும். ஏன்னா இறைவனுடைய உதவி தானாக வந்திருக்குது. இறைவனுடைய உதவி நீங்கள் கேட்டு வரல. அதுபோல் மனிதனுடைய உதவியை நீங்கள் கேட்டு வரக்கூடாது. நீங்கள் விரும்பி அது வரணும். வந்துட்டு அது இறை உதவியாக மாறிடும். மனிதனால் அளிக்கப்படுகின்ற உதவி கூட இறை உதவியாக மாறிடும், நீங்கள் வற்புறுத்தாத பொழுது. வற்புறுத்தினீங்கன்னா அது மனித உதவி, அது கேடுகள் நிறைந்தது, அதற்கு உண்டான துன்பத்தை அது கொண்டு இருக்கிறது. இப்போ மனிதர்களோட உதவி தரது எப்படி தரணும்? உதவி வேணும்னு நினைக்க வேண்டியது தான். அது இறையாற்றலால் உங்களுக்கு தானாக நிறைவேறும். இப்போ ஏதாவது வீட்டில் ஒரு கக்கூசு அடைச்சிக்கிச்சின்னு வச்சுங்களேன், நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இப்போ அது சரி பண்ணுறங்க தேவை இல்லை. நீங்கள் தேவை என்று நினைக்க, அந்த நினைப்பில் ஆழ்ந்திருக்க, அந்த உதவி உங்களுக்கு தானாகவே வந்து அமைவதை நீங்கள் பார்க்கணும். ரொம்ப போட்டு ஃபோன் பண்ணி அலக்கழிக்கக்கூடாது. இது சரியாகணும் நீங்கள் நினைப்பில் ஒன்றி இருக்கும் பொழுது அதற்கான தகவல்லாம் லேசாக சொல்லும் போதே வந்துடும். அந்த குறிப்பான ஆட்களுக்கு நேரடியாக அந்த தகவல் போய் சேரும். இது சாதாரண விஷயந்தான், நம்ம அதை பெருசாக்குறோம். யார் யார் இது சரி செய்வா, எங்கெங்கே இருக்காங்க, யார் இது தெரியும்னு போட்டு நிறைய பேர் விசாரிக்கிறோம். அப்படி இல்லை, நினைப்பில் ஒன்றுங்க. எந்த ஒரு நினைப்பிலும் ஒன்றி இருக்கணும். இந்த தேவையின் மீது நீங்கள் ஒன்றி இருக்கும்பொழுது அந்த ஒன்றுதல் அந்த தேவையை சுலபமாக்குறது. இதுதான் விதி. நம்ம ஒன்ற மாட்டோம், அங்கலாய்ப்பு ஆகிடுவோம். ஐயோ அடைச்சிக்கிச்சு என்ன பண்ணுவோம், ஏது பண்ணுவோம், இப்போ நாருமே அது வந்துடுமே, முங்கி வந்துருச்சுன்னு என்ன ஆகும், அப்படி இப்படின்னு நினைப்போம். இப்போ எங்கள் வீட்டு சேஃப்டி டேங்க் வந்து ரொம்பிடுச்சு, அது தண்ணி லீக் ஆகுது. அதுக்கு பெருவாரியான குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க மக்கள், கூட இருக்க மக்கள். நான் வந்து அசையவே இல்லை, என் மனம் அசையவே இல்லை. அது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அது அந்த பக்கம் போடணும் இந்த பக்கம் போடணும், அது மாறுது நிறைய சொல்லுவாங்க உடன் இருப்பவர்கள். அப்புறம் ஒரு நாள் ஒருத்தர் அவரை கூப்பிட்டு, அங்கே வண்டி இருந்தால் கூப்பிட்டாங்கன்னா வண்டி வந்தது, கண்ணிமைக்க நேரத்தில் அது எடுத்து போயிட்டாங்க. நம்ம அங்கலாய்க்கிறது தான் பிரச்சனையை தவிர ஒண்டி இருத்தல் என்பது நமக்கு காரியங்கள் லேசாக்கி விடுகிறது. நினைக்க நடக்க தான். அது காலம் தாழ்த்துதுன்னு சொன்னால் அதுக்குண்டான காலம் வர வரைக்கும் நாங்கள் அமைதியாக இருக்க பழகணும். இதுதான் நேர்த்தி. ஒரு விஷயம் நடக்கணும், தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் தள்ளி போகும் காலத்தோடு சுகமாக இருங்க. தள்ளி போட்டோம் பரவாயில்ல, மரணம் தள்ளி போனால் ஜாலியாக இருப்பீங்கள, துன்பம் தள்ளி போனால் ஜாலியாக இருப்பீங்கள. அதுபோல் நிகழ்வுகள் நிகழ்கிற வரைக்கும் நிகழும் நிகழ்ச்சிகள் யாவும் இறைவனுடைய அனுமதி கொண்டாலாது இல்லை. அவனுடைய அனுமதி வராமல் நடக்காது. ஆகவே நீங்கள் சுகமாக இருங்கள், அது நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகவே நீங்கள் ஒன்றி இருத்தல் என்பதுதான் இங்கே முக்கியமே தவிர அதில் ஒரே குழப்பமாக அங்கெல்லாம் ஓடிட்டு என்ன பண்ணுறேன்னு தவிக்கக்கூடாது. நடக்கட்டும். இந்த அமைதியின் மீது நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் சரியாக அமைந்து விடுகிறது. இதையும் நம்ம கற்றுக்கணும். எந்த ஒரு விஷயமானாலும் இதை கற்றுக்கணும். இந்த உள்ளமைதியில் நீங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் உலகம் உங்களுக்கு லேசாகி போகிறது. மனதில் கலவரமாக இருந்தீங்கன்னா உலகம் கலவரமாகிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுடைய ஈகோ, நான் பெரியவன் என்ற ஈகோ, அல்லது தேவையின் மீது நீங்கள் பல திணிப்புகளை ஏற்படுத்துகிறீர்கள். அவனுக்கு கூப்பிடு, இவனுக்கு கூப்பிடு, அவன் வருவான் இவன் வருவான், நீங்கள் அப்படியே பதறீங்க. பதறிய காரியம் சிதறி போகும். இப்போ ஒன்றுதலினுடைய ரகசியம் என்னென்னா, ஒரு விஷயம் நடக்கணும் போது அதில் நீங்கள் ஒன்றி நிற்கும் பொழுது அது யாரால் செய்யப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அவருக்கு செய்தி நேரடியாக போகும். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். அவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். நீங்கள் அந்த ஒன்றி இருக்கின்ற நிலையை தான் நம்ம தவற விட்டுட்டு துன்பப்படுறோம். இதுக்கு காரணம் நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய கல்வி, நம்முடைய ஞானம்னா நினச்சிருக்கிற சொத்து பத்து பெருமை இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் பதறுவீர்கள். என்னை பார்த்தா என்ன நினைப்பான், 4 பேர் என்ன சொல்லுவான், இது கூட செய்ய முடியலன்னு கேட்பான்ல,
அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதெல்லாம் தேவையா? நம்ம வீட்டில் ஏன் நடக்குது? நம்ம வீட்டில் தான் நடக்குது. பிரச்சனை ஏன் வருதுன்னா வந்துருச்சு. பிரச்சனையின் மீது நீங்கள் சுலபமாக இருங்கள், அது தீர்ந்துடும். ஏன்னா வானம் பூமி வசப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட யாவையும் மண்ணுக்குள்ள அடியில் உள்ளவையும் இறைவனுக்குரியது. சரியா? அப்போ சுகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதை அசிங்கமாக்குறது, அவலட்சணமாக்குறதும் நம்முடைய பெருமையும் நம்முடைய ஈகோவும் தான். நிறைய வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? நிறைய வீடு, அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு வச்சுக்கிட்டு போக முடியாது, வர முடியாது. ஏதோ ஒரு இடத்துல இருப்பிடம் இருந்தால் போதுமானது. ஊட்டியில் 2 எஸ்டேட்டு, காஷ்மீரில் 2 பங்களா, டெல்லியில் 4 வீடு. நீ போறியான்னா அது யாருக்கு பயனுடையதோ அவங்களுக்கு ஆக்கிட்டு நற்காரியங்களுக்கு செலவு செய்யலாம்ல. சொத்து சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? இருந்தால் அது விற்று ஏழை எளியவங்களுக்கும் தேவையானவங்களுக்கு கொடுக்கலாம்ல. இயேசு ஒரு ஐஸ்வர்யவானுக்கு சொல்கிறார், நான் பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு வரணும், எப்படிங்க வரணும்னு கேட்குறாங்க. நீ உனக்கு இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னார். அது என்னால் முடியாது, நான் பாடுபட்டு சேர்த்தேன் அப்படின்னு. அப்படின்னா உனக்கு ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்தாலும் நுழையுமே தவிர நீ வர முடியாது. ஐஸ்வர்யவான் பரலோக சாம்ராஜ்யத்தை அடைவது என்பது இல்லை. ஐஸ்வர்யம் என்பது தானும் உண்டு பிறருக்கு செலவு செய்வதற்காகத்தானே தவிர அதை சேர்த்து வச்சுட்டு மலையாக கூஞ்சிருக்கும் போது மரணம் அடையிறதில்லை. 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சாலும் யாருக்கு எது கொடுக்கப்படுமோ அது மட்டும் தான் கொடுக்கப்படும். இங்கே பங்கீடு மட்டும் சாப்பிட்றதுலேருந்து, தூங்குறதுலேருந்து, கழிக்கிறதுலேருந்து, உடையணைகிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு பங்கீடு, அவ்வளோதான். நீங்கள் வச்சுக்கலாம் நிறையா. இன்றைக்கி இந்த சட்டைன்னு இந்த சட்டை தான் நீங்கள் போட முடியும். இந்த காரில் மட்டும்தான் போக முடியும். இந்த சோறுன்னு சோதனை பண்ணுறது அதை நம்ம பெருமையாக நினச்சிக்கிறோம். அது ரேஷன்ன்றது நமக்கு தெரியல. அது கடவுளுடைய ரேஷன், அது பங்கீடு. நீ எவ்வளோ வேணால் வச்சுக்கோ. உனக்கு 1/2 மணி நேரம் தான் தூங்க முடியும்னா 1/2 மணி நேரம் தான் தூங்க முடியும். அனுமதி இல்லாமல் நீ 8 மணி நேரம் தூங்க முடியாது. போதையில் பிடிச்சிட்டு தூங்குறியா, அதுவும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதுக்கு மேலே வர மீறினா உனக்கு உயிரை கைப்பற்றுறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இருக்குது. இங்கே வரமெல்லாம் மீற முடியாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு பெருமையாக இருக்கிறது நரகத்துக்கு போகிற கூட்டம். வச்சுருக்கிறதே உலகம் லேசாக இருக்குது. வரவங்களை லேசாக வச்சுப்போம், சொந்த பந்தங்கள் லேசாக வச்சுப்போம், ஆச்சாரியர் குருமார்களுக்கு சேவை செய்வோம், நல்ல செலவு செய்வோம், நல்லா வாழ்வோம். நினைக்க நடக்க தானே. நம்ம நினைக்கிறது நமக்குள்ளே கிடைக்க தான் போகுது. இதில் என்ன சங்கடம் இருக்குதுன்றேன். என்ன சங்கடம் இருக்குது? எதுவுமே செய்ய முடியாத ஒரு நாள் வரும். ஒரு நண்பனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நாள், எதையும் தடுக்க முடியாத ஒரு நாள் வருவதற்குள் உங்களுக்குள் செலவு செய்து கொள்ளுங்கள். இறைவன் இவ்வளோ கொடுத்துருக்கிறது செலவு செய்கிறதுக்கு தான். இங்கே செலவு செய்கிறது வெளியே எங்கேயும் போகாது. இந்த பிரபஞ்சத்தை விட்டு எங்கேயும் போயிடாது, இங்கே தான் இருக்கும். திரும்பி நம்ம கைக்கே வரும். நம்ம தான் நினச்சிருக்கோம் அதை சேர்த்து வச்சுட்டு போகிறோம் அப்படின்னு. கோடான கோடி அரச பெருமக்கள், ஆண்டு பெருமக்களை சேர்த்து வச்சாங்களே, எங்கே இருக்குது இப்போது? சாம்ராட் அசோகன், இவங்க சேர பாண்டியர்கள் எல்லாம் சொல்கிறேன்னா, கடலை கட்டி ஆண்டவன்லாம் எங்கே இருக்கிறாங்க? எல்லாம் கடவுள் கணக்கில் போயிட்டாங்க. எத்தனை செல்வம் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் தான் நமக்கு பயன்படும். அவ்வளோதானே தேவை. ஆக தேவையறிந்து வாழுங்கள். வச்சுருக்கிறதெல்லாம் வீணாந்து தான் வச்சுருக்கிறோம். கடவுளுக்குரியதை எடுத்து வச்சுருக்கிறோம். கடவுள் இருக்க வேண்டிய இடத்துலலாம் தங்கத்தையும் வெள்ளியும் அடைச்சி வச்சுருக்கிறோம், பணத்தை அடைச்சிடும். வெற்றிடம் தான் கடவுள் இருக்கின்ற இடம். அது நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் நம்மளை சுற்றி, இருந்தால் அங்கே கடவுள் தன்மை இருக்கும். புரியுதா? அதனால் ஆகுக என்பதன் மீது தான் உங்களை இறைவன் அமைச்சிருக்கிறான். நீங்கள் ஆகு என்று கூறினால் அவனுடைய அனுமதி கொண்டு ஆயிடும். அவனை சார்ந்திருக்கும் பொழுது, படைப்பாளனை சார்ந்திருக்கும் பொழுது, படைப்புகளை சார்ந்திருக்கும் பொழுது முடியாது. படைப்புகளை சார்ந்திருக்கும் பொழுது அது முடியாது. இப்போ உங்களுடைய மனம் இறைவனை நோக்கி திரும்பி இருக்கணுமா, உலகத்தை நோக்கி சுருங்கி இருக்கணும்? இறைவன் நோக்கி திரும்புதல். இறைவன் நோக்கி திரும்புவதெல்லாம் என்னது? அது தெரியல. நீங்கள் எதாவது ஒன்று கடவுள் நினச்சிட்டு அங்கே திருப்பி பார்ப்பீங்க. அது முடியாது.
உங்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அதில் சுகப்படுங்கள். சரின்னு சொல்லுங்கள், ஆம் என்று சொல்லுங்கள், ஓம் என்று சொல்லுங்கள், ஆமேன் என்று சொல்லுங்கள், ஆமீன் என்று சொல்லுங்கள், எஸ் அப்படி சொல்லுங்கள். இருக்குது, இன்னைக்கு காலைல சாப்பாடு இருக்குது, திருப்தியாக இருங்க. இன்னைக்கு காலைல உடம்பு நல்லா இருக்குது, திருப்தியாக இருங்க. புரியுத? இறைவனுக்கு திரும்புறது என்னென்னு என்ன இருக்கிறதோ அதில் திருப்தியாக இருங்க. இன்றைக்கி நைட்டு நல்லா தூங்கிட்டோம், சந்தோஷம். இன்றைக்கி போட்டுக்கிறது துணி இருக்குது, அற்புதம். இது இன்றைக்கி என்னால் நடக்க முடியுது, இது ஆனந்தம். முடியுமோ முடியாது அப்படி நினைக்கிறதுக்கு. அந்த இப்பொழுதின் மீது நீங்கள் சுகப்படுங்கள், இருப்பதின் மீது திருப்தி கொள்ளுங்கள். இதுதான் இறைவனுக்கு திரும்புவது. இந்த நவ், இந்த இப்போன்றதுலேருந்து நீங்கள் திருப்தியை இழந்துட்டிங்கன்னா எப்போவுமே நீங்கள் நரகவாசி தான். என்ன சோறு, இது எவன் தின்னுவான், இதெல்லாம் ஒரு துணியா, இது மனுஷன் போடுவானா, நைட்டு படுத்தா தூக்கமே வரல, இன்னைக்கு நைட்டு தூக்கம் வருமோ வராதோ, அங்கே போகிறான் என்ன நடக்குமோ தெரியாது, அவன் என்ன பேசுவானோ, இதெல்லாம் நம்ம இட்டு கட்டுறது. இந்த பொழுதின் மீது, இந்த சுகத்தின் மீது நாம் திருப்தி கொள்ளவில்லை. எதிர்காலத்தின் மீது நம்முடைய இச்சைகளை ஏற்றுகிறோம், இறக்குகிறோம், தவிக்கிறோம், துடிக்கிறோம். அது மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் தான் நினைக்கிறீங்க, அதை நினைக்க நடக்க தானே. நீங்கள் என்ன தப்பாக நினச்சாலும் நடக்கும் சாமி, நினைக்க நடக்க தானே. என்ன வேணால் கரெக்டாக திட்டம் போடுங்க. இப்பொழுது நீங்கள் திருப்தியாக இருக்கும்போது எப்பொழுதும் நீங்கள் திருப்தியாக தான் இருப்பீங்க. எந்த சந்தேகம் அதில் இறைவன் நமக்கு வைக்கலை. இறைவன் மீது நீங்கள் திருப்தி கொள்ளுதல் என்பது இப்பொழுதின் மீது திருப்தி கொள்வது. இப்போ முடியுதில்ல, இப்போ உக்காந்துருக்கான்ல, இப்போ பேசுகிறேன்ல, இப்போ கண்ணு தெரியுதில்ல, இப்போ பார்க்குறேன்ல, இப்போ நல்லா இருக்குல்ல, அவ்வளோதானே. இப்பொழுதின் மீது இருப்பது இறைவனோடு இருப்பது. இந்த இப்பொழுது விட்டுட்டிங்கன்னா உங்கள் மனம் இறந்த காலத்தின் மீது இறங்கி வேலை செய்யும். பாதாளத்து வரைக்கும் போயிட்டு வரோம், ஒரு பயனும் இல்லை. புதைக்கப்பட்ட பிணங்களின் மீது நீங்கள் செல்வங்களை தேடுகிறீர்கள். எதிர்காலத்தின் மீது ஏறி சுரண்டி பார்க்குறீங்க, எதனால் கிடைக்குமான்னு. கற்பனை சிறகுகளை விரிக்கிறீர்கள், அது கிடைக்காது. இப்பொழுதின் மீது திருப்தியாக இருப்பவன் இறைவனோடு இருக்கிறான். அவன் நினைக்க அது நடக்க. எதிர்காலம் என்பது அவன் கைக்கு வரும்பொழுது நிகழ்காலமாகத்தான் வரும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் உங்களுக்கு எதிர்காலத்திலிருந்து கிடைக்கும் பொழுது அதன் பேர் நிகழ்காலம். உங்களுக்கு நிகழ்காலத்தை தவிர ஒரு காலம் இல்லை. ஆகவே நீங்கள் எதையாவது மறுமையில் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இப்பொழுது வாழுங்கள். மறுமை உங்களுக்கு வரும்பொழுது சுகமாக வந்துடும். காலம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதன் மீது கவனப்படாதீர்கள், கிடைத்தவற்றின் மீது கவனப்படுங்கள். இந்த நொடி இப்பொழுது கிடைத்திருக்கிறது. கை நழுவி போகின்ற இந்த நொடியில் உயிரும் போய்விடக்கூடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கை நழுவுகின்ற இந்த நொடி நம்ம உயிரையும் பறித்துவிடும். ஆகவே நீங்கள் ஆனந்தப்படுங்கள், சுகப்படுங்கள். இப்பொழுது என்பதன் மீது நீங்கள் இசைவோடு இருங்கள், சுகமாக இருங்கள். போதும், நல்லாதான் இருக்குது. இன்றைக்கி இருக்குது, நல்லா இருக்குது. நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் நான் வாழ்க்கை, நான் சுகவாசி, நான் சொர்க்கத்துக்குரியவன், நான் இறைவனுக்குரியவன். நான் இறைவனிடமே திரும்பி செல்வேன். இறைவன் வைத்தை தவிர ஒருபோதும் உங்களை அணுகாது. என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தியாகமும் எல்லாம் இறைவனுக்குரியது. இதுதான் நம்ம கொள்ள வேண்டிய சத்தியம். புரியுதா? இந்த சத்தியத்தின் மீது உங்கள் காலடிகளை எடுத்து வையுங்கள். இந்த சத்தியத்தின் மீது நகருங்கள். இப்பொழுது என்பதன் மீது, அந்த சிம்மாசனத்தின் மீது இசைவோடு அமர்ந்து கொள்ளுங்கள். இனிப்பாக இருங்கள், சுவையாக இருங்கள். உங்களை பார்ப்பவர்கள் சுகமடையட்டும், பேசுபவர்கள் இன்பமடையட்டும். உங்களிடமிருந்து வழிந்தோடுகின்ற ஒவ்வொன்றும் பிறருடைய வாழ்க்கைக்கு படையலாகட்டும். அவ்வளோதான் வாழ்க்கை. இப்போ இதை நினைக்க நடக்க இல்லைன்னா நம்மளால் எப்படி முடியும்? நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குது தெரியுமா? தப்பாக நினைக்கிறோம், தப்பாக நடக்குது. நல்லா நினைக்கிறோம், நல்லா நடக்குது. இப்போ நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்க, நடக்கவே இல்லை. தப்பாக நினைக்கிறீங்க, நடக்குது. அது மட்டும் எப்படி நடக்குது? ஆகவே ஆகுக என்பதன் மீது தான் இறைவன் நம்மை அமைத்திருக்கிறான்.
நினைக்க நடக்க என்பது நம்முடைய வரம். நீங்கள் மானம் வரை விரும்பலாம். உங்கள் வாழ்க்கையை இறைவன் நோக்கி திரும்பி இருக்கும் பொழுது, இப்பொழுதின் மீது இருக்கும் பொழுது, படைப்பாளனோடு நீங்கள் சேர்ந்து உங்களுக்கு தேவையானதை படைத்துக் கொள்ளுங்கள். விரும்பிய வாழ்க்கையை வாழுங்கள். இந்த உலகம் அற்புதமானது, ஆனந்தமானது, சுகமானது. ஆகவே இறைவனை சேர்ந்திருப்பது சோர்வுற்று விடாதீர்கள். உலகப் பொருட்கள் இச்சையின் மீது விழுந்து உங்கள் வாழ்க்கையை சுடுகாடாக மாற்றி விடாதீர்கள். இப்போ நம்ம வச்சுக்கிற இந்த குப்பை இல்லாமல் வாழ்க்கை, வீடு கட்டி வச்சுக்கிறேன், 10 லட்ச ரூபா வாடகை வருது, வாங்கிக்கோ. 10 லட்ச ரூபாய்க்கும் சோறு தூண்டுவியா? இல்லை 10 லட்ச ரூபாய்க்கு துணி வாங்கி ஒரே நேரத்தில் போட்டுருவியா? போட முடியுமா? உனக்கு ரேஷன் தானே, நீயும் பைய வச்சு நிற்கணும் தானே ரேஷனில் கடவுள்கிட்ட. கோடையாக வச்சுருந்தாலும் நடக்க முடியாத அளவுக்கு தான் நடக்க முடியும், தூங்க முடிகிற அளவுக்கு தான் தூங்க முடியும், பேசுகிற அளவுக்கு தான் பேச முடியும். ஒரு அருவி ஊற்றுதுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக நிற்பியா அருவியில் குளிக்க முடியுமா? அரை மணி நேரம் குளித்தா அதிகம். எல்லாமே ரேஷன் தான் உங்களுக்கு. அளவோடு நிர்ணயித்து நேர் வழி காட்டினோம். இல்லைன்னா உனக்கு பெருமை. உனக்கு என்ன பெருமை வேண்டியிருக்கு? வச்சுருந்தா வச்சுக்கோ, 4 காரு இருக்கட்டும். நீ 4 காரு வச்சுருந்தனால எனக்கு என்ன கஷ்டம்? வச்சுக்கோ, 4 வீடு கட்டிக்கோ, நிறைய படிச்சுக்கோ, நிறைய செல்வம் வச்சுக்கோ. என்ன பண்ணுவேன்? என்ன மாதிரி நீ ஒரு பிச்சைக்காரன் தான். விவசாயி காலில் விதிப்பட்ட நெல் தான் உனக்கும் சோறு எனக்கும் சோறு. நான் ஏழைன்றதுக்காக நான் இல்லாதவன் இல்லை, நீ பணக்காரன்றதுக்காக எல்லாம் படைத்தவன் இல்லை. வாழ தெரிகிறவன் இப்பொழுதின் மீது இருப்பான், இருப்பவற்றின் மீது இருக்க மாட்டான். இறந்த காலத்தின் மீது வாழ மாட்டான், இறந்ததை நோண்டி பார்க்க மாட்டான், செத்த பணத்தை பீராய மாட்டான். போன காலம் போனது தான், அது திரும்பி கொண்டு வரவே முடியாது. வருகின்ற காலம் இனிமேல் வராது, வரும்பொழுது நிகழ்காலமாக தான் வரும். கையில் கிடைக்கும்போது தான் அது உங்களுக்கு காலம். கையில் கிடைக்காத ஒன்று காலம் இல்லை. அடுத்த நொடி உங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டு விடலாம். இப்போ எதிர்காலம் எங்கே இருக்குது? எதிர்காலம் என்பது இப்பொழுதின் மீது நிம்மதியாக இருக்கும்போது வருகின்ற காலம் நிம்மதியாக வரும். இந்த எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுதல்னால் இந்த காலத்தின் மீது இனிப்பாக இருக்கும்போது தான் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வரும். நான் நல்லா இருக்கிறேன், நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு ஏற்றலாம். இப்போ இந்த பெருமையெல்லாம் வச்சுட்டு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறோம்? எல்லாருக்கும் ரேஷன்ன்றது தெரியலையா? மொத்த பஸ்ஸில் போகிறேன், நீ ஃப்ளைட்டில் போகிற, வேறு என்ன? ஏதோ போகிறேன், தூரத்தை கடக்கிறேன். ஃப்ளைட்டில் போகிறது பெருமையா? பஸ்ஸில் வந்தாலும் கீழே வந்தால் உடம்பாவது கிடைக்கும், மேலேருந்து வந்தாலும் ஒன்றுமே கிடைக்காது. கறித்துகள் கூட கிடைக்கிறது கஷ்டம், ஆபத்தான பயணம். எல்லாம் பெருமை வேணுமா? அங்கே போனேன், இங்கே போனேன், அமெரிக்கா போனேன், லண்டன் போனேன், போயிட்டு வா, போயிட்டு வர்றது வேலை, போயிட்டு வா. அப்படி சாதாரண இருக்கலாம்ல. நான் அத்தனை கம்பெனி வச்சுருக்கேன், பிஸ்னஸ் பண்ணிக்கோ. கடைசியில் எங்கே போவ? குடிசைக்கு வரணும். ₹1 சோப்பு வைக்கிறது நீ குடிசைக்கு வரணும். ஆமாம், 16 நோய்களை போக்குறது. ஏழைக்கு போட்டால் தான் உங்களுக்கு சோறு இல்லை. எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறான். யாராக இருந்தாலும் ஒருத்தனுக்கு சேவை செய்யாமல் வாழ முடியாதுல்ல. நீ எவ்வளோ பெரிய பொருளை தயாரித்தாலும் ஒருத்தனுடைய காலுக்கு கொண்டு வராத உனக்கு வாழ்க்கை இல்லை இல்லை. இயலாதவர்களின் காலுக்கு வாங்கலைன்னா யாரும் வாங்கலைன்னா உங்கள் பொருளை வச்சு என்ன பண்ணுவேன்? இப்படி புரிஞ்சுக்கணும்ல. ஒருத்தருக்கு உதவி தானே வாழ்க்கை. அப்போ அன்பு கொள்வது தானே வாழ்க்கை, நேசம் கொள்வது தானே வாழ்க்கை, நன்றி கூறுவது தானே வாழ்க்கை. அப்புறம் நம்ம ஏன் மாற்றி புரிஞ்சுக்கிறோம்? அதான் துன்பம், அதுதான் சோகம், இம்மையின் நரகம். மறுமைக்கு நகர்த்துகிறோம். இந்த குழப்பத்தை மறுமைக்கு நகர்த்துகிறோம். இந்த பெருமையை மறுமைக்கு நகர்த்தணுன்னா பெருமை கொள்ள முடியாது. அவர்கள் அந்த பெருமையை அடைய முடியாது. பொய் சொல்கிறோம். அதனால் பெரிய துன்பத்தை நாம் சம்பாதித்துக் கொள்கிறோம். அது சம்பாத்தின் நன்மையும் அதற்கே, சம்பாத்தின் தீமையும் அதற்கே. புரிஞ்சிடுச்சா? இப்போ எல்லாருக்கும் இங்கே ரேஷன் தான்றது புரிஞ்சுதா? காற்று வீசினா ஒரு காற்று மண்டலத்தை உறிஞ்சிருவீங்களோ? உரிய முடியாது. மழை பெஞ்சால் மொத்த மழையும் திருப்ப முடியாது. வெயிலில் போய் வேகாத வெயிலில் காய முடியாது. ரேஷன் தான் அளவுப்பட நிர்ணயித்து நேர் வழி காட்டினேன். எல்லாருக்கும் ஒரு அளவு, சாப்பிட்றது தூங்குறது எல்லோரும் ஒரே அளவு தான். இந்த பொறுக்கி வச்சுக்கிற உலக பொருளை வச்சுக்கிட்டு நான் பெரிய வேணேன்னா அது ஒன்று போட்டு தரலாம் கூடாது, கீழே கொண்டு வந்து விட்டுடும். நீ எத்தனை பேர் அது மாதிரி இருக்கலாம். பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் கடை வாங்கிட்டு எந்த நிலைமைக்கெல்லாம் ஆடி இருக்கான்.
ஓடிடுறான். எல்லோரும் சம்மன் போதில்ல. ஏழை கூட சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிறான். ஒரு பணக்காரனால தூங்க முடியாது. அது புரியுது தானே? அப்போ இந்த வாழ்க்கையை நினைக்க நடக்க என்பதன் மீது வாழ்வதற்கு இறைவன் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறான். அவனுடைய அனுமதியை கொண்டு நாம் வாழும்பொழுதெல்லாம் நாம் சொர்க்கவாசி, சுகவாசி, ஆனந்தமானவர்கள். நம்முடைய மனதை ஆன்மாவை நோக்கி திருப்பும் போதெல்லாம், உள்நோக்கி திருப்பும் போதெல்லாம், இப்பொழுது என்பதன் மீது இருப்பது போதெல்லாம், இறைவை நோக்கி நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை லேசானது. நினைக்க நடக்க விரும்பியது இருக்கிறது, கேட்டது கிடைக்கும். இதெல்லாம் இறை வாக்கு. கவனப்படுங்க. அது நீங்கள் ஒரு சாட்சியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி சாட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம நினைக்கணும், அது நடக்கணும். எது தள்ளி போகிறதோ இறைவன் அதை நமக்கு மறுத்திருக்கிறான். காலம் தாழ்விட்டோம், போட்டோம், மெதுவாக போட்டோம். கிடைக்கும் போது கிடைக்கும். அங்கலாப்பு இல்லை, ஒரு ஆட்டை இல்லை, ஒரு ஓட்டை இல்லை. இருப்போம். சரி என்பது மீது இருப்போம். இப்போ நீங்கள் செய்கிறது சரியா தப்பான்னு நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க. நான் செய்கிறது சரிதானே, சரியான வாழ்க்கை தானே வாழறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சில பேர் அவன் செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தப்பு செய்தவனுக்கு நல்லது நடந்துடும், சரியாக செய்தவனுக்கு கெட்டது நடந்துடும். ஏன் சொல்லுங்கள்? இது பெரிய நியாயம். சரி தப்பு என்பது நியாயத்துக்குள்ளே வராது. நீங்கள் சரியாகவே செய்தாலும் உங்களுக்கு தப்பு நடந்தால் அதுதான் நியாயம். இறை நியாயம் என்பது உங்கள் மீது இறங்கும் பொழுது அது தண்டனையாகவோ தயையாகவோ இறங்கும். இறைவனுடைய நியாயம் மட்டும்தான் நம்ம மீது இறங்குது. இவ்வளோ நல்லது பண்ணேன், எனக்கு ஏன் கெட்டது நடந்தது? இதுதான் இறை நியாயம். இறைவன் உனக்கு நியாயம் செய்திருக்கிறான், தண்டனையே தயையாகிறது. இவ்வளோ மோசமாக இருக்கான், அவனுக்கே இவ்வளோ சிறப்பான வாழ்க்கை. இறை நியாயம் இறங்கி இருக்கிறது, அவன் பதில் சொல்லி ஆகணும். அவன் காட்டப்படுகிறான் அவ்வாறு. அதனால் சரி தப்புன்றதெல்லாம் இங்கே பிரச்சனையே கிடையாது. சரியாக செய்ய வேண்டியது நம்ம வேலை. சரியாக செய்து நம்ம மேலே தப்பு நடக்குதா, இறைவன் நமக்கு நியாயம் செய்திருக்கிறான்னு சொல்லணும். இதுதான் இப்பொழுது மீது வாழ்வது. இதுதான் இறைவன் நோக்கி திரும்பி இருப்பது. தப்பு செய்யும்போது நல்லது வந்துட்டால் இறைவன் நம்ம நியாயப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லிட்டு திமிர தலையக்கூடாது. இவ்வளோ தப்பு செஞ்சு நம்ம நல்லது வந்திருக்குன்னா அப்பவும் பயப்படணும். இவ்வளோ நல்லது செஞ்சு தப்பு வந்திருக்குன்னா அப்பவும் பயப்படணும். ஆக இறை நியாயம் இறங்குவது என்பது ஒவ்வொரு நொடிப்பொழுது உங்கள் மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. நீங்கள் புகழப்படுகிறீர்கள் அல்லது இகழப்படுகிறீர்கள். அதுதான் நியாயம். நீங்கள் ஏன் தீர்ப்பை கையில் வச்சு நான் நல்லா தானே செய்தேன், எனக்கே அது நடக்கலை, எனக்கே அது கிடைக்கலை, நான் எல்லா வேலையும் சரியாக தானே செய்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் சரியாக செய்து உங்கள் மனசுக்கு பிரபஞ்ச பேராற்றலுக்கு நியாயம் தீர்க்கிறது இதுதானே நியாயம் தீர்க்கும். இறைவன் தானே நியாயம் தீர்ப்பான். அப்போ அவன் சரி தப்புன்னு இழப்பட்டு பார்ப்பான்ல, இவன் இப்படி செய்திருக்கான், இதை கொடு அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் நீங்கள் சரியாக இருக்கணும். ஆகவே உங்கள் மீது வீசப்படுகின்ற நியாயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்றுக்கொண்டு சிந்திக்கும் பொழுது தான் நேர்வழி பிறக்கிறது. அது எதிர்த்து சிந்திக்கும் பொழுது நீங்கள் இருப்பதிலிருந்தும் பிடுங்கப்படுகிறீர்கள். எனக்கு அப்படி நடந்துச்சு, இனிமேல் நான் வாழ முடியாது, செத்துப்போ, யாரும் நஷ்டம், என் தொழில் நஷ்டமாயிடுச்சு, அவமானமாக போச்சு, 4 பேர் என்னை காரி துப்புவான், செத்துறான், செத்துப்போ, அது உன் இஷ்டம். அது எவ்வளோ நியாயமானா இருந்தால் உனக்கு ஏன் தப்பு நடக்குது? இறைவனுடைய நியாயம் இறங்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். சரி தப்புன்றது இங்கே முக்கியம் இல்லை. இறைவனுடைய நியாயம் உங்கள் மீது எவ்வாறு இறங்குகிறது அதுதான் முக்கியம். அதுதான் நியாய தீர்ப்பு நாள். ஒவ்வொரு நாளும் உங்கள் மீது நியாயம் இறக்கப்படுகிறது. புரிஞ்சுதா? அப்போ இந்த வாழ்க்கை எவ்வளோ மகோன்னதமானது. இறைவன் அளித்திருக்கிற இந்த வாழ்க்கை ஒரு 100 ஆண்டு காலம், வாழும் காலம் வரை வாழ்க்கையாகவே நாம் இருந்துட்டான், இப்பொழுது மீது இருந்துட்டான். நான் தான் வாழ்க்கை, எனக்கு தான் இந்த படையெல்லாம். இது கொடுத்தவன் யார்? இன்னும் நான் அவனை பார்க்க முடியாதுன்னு வேற சொல்கிறான். அவை எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்படி சொல்லணும்ல. இந்த சில்லறை காசு பிச்சை காசுலாம் வச்சுட்டு ஏன் பெருமையாக பேசுகிறீங்க? எல்லாத்தையும் விட்டு தானே போக போகிறீங்க. எல்லாத்தையும் விடணும் இல்லை. ஒரே நேரத்தில் 8 பேண்ட்டை மாட்ட முடியாதுன்றது தெரிஞ்சுங்க.
எது சாப்பிட்டாலும் வயிறுக்கு ஒரு கொள்ளளவு தான் கொள்ளும், அவ்வளோதான் நம்முடைய ரேஷன். அது புரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எல்லாவற்றின் மீதும் சுகமான வாழ்க்கை வாழ்வீர்கள். இப்போ நினைக்க நடக்க தானே. யாரையாவது எதை கை நீட்டி கேட்டுன்னே இருக்கக்கூடாது, நினைக்கணும். முதல்ல இறைவனோடு ஒன்றுங்கள், எதுவானாலும் இறைவனோடு ஒன்றுங்கள், சுகமாக இருங்கள், இப்பொழுதின் மீது இருங்கள். அது வலிமையானது, அது ஆற்றல் உடையது. அந்த ஒன்றி இருத்தல் என்பது உலகத்தை உங்களுக்கு காலடியில் கொண்டு வந்து லேசாக்குறது. புரிஞ்சிச்சா? அப்போ அது அலையும் காற்றும் பொங்குயரும் கடலையும் பார்த்து இயேசு சொன்னாங்கள்ல, கடலே நில், காற்றே நில், அலைய நில்லுன்னு சொன்ன நின்றுச்சல்ல. அது நானும் செய்ய முடியுமான்னு கேட்கும் போது அற்ப விசுவாசி முன்னாலும் இது முடியக்கூடும். அற்ப விசுவாசிக்கே முடியும்னா முழு விசுவாசிக்கு என்ன முடியும்? ஒரு மலையை பார்த்து கடலில் தள்ளுண்டு என்று போக சொன்னால் அது தள்ளுண்டு போகும். அற்ப விசுவாசியே உன்னாலும் இது முடியக்கூடும் தான் ஏது சொல்கிறார். அற்ப விசுவாசிக்கே இது முடியுது, முழு விசுவாசம் வரவனுக்கு எது முடியாது. ஆக இறைவனுடைய அனுமதியை கொண்டு படைப்பாளரின் உதவியை கொண்டு படையுங்கள், வாழுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய அழகு, இதுதான் நேர்த்தி. இந்த நேர்த்திக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு தடையாக இருக்கிறது எது? நீங்கள் வச்சிருக்கிற பெருமை, ஆணவம், திமிரு, நான் என்ற அகம்பாவம், ஈகோ, பொறாமை, ஆத்திரம், கோபம், இது எல்லாம் உங்களை முன்னேறக்கூடாது. படிப்படியாக நீங்கணும் அதிலேருந்து. இறைவன் நமக்கு அளித்திருக்க மிகப்பெரும் வரப்பிரசாதம் எது? மனம். அது நினைக்க நடக்க எல்லா இடத்துலையும் போய் பிடிக்கின்னு வந்துடும், எல்லாத்தையும் கொண்டு வரும், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும். இறைவனுடைய பெரும் கை அது இறைவன் நோக்கி திருப்பும் பொழுது தான் வாழ்க்கை. சரியா? இப்போ எல்லாருக்கும் மனத்தானே இறைவனுடைய வரம், எல்லாமே பொதுவாக தானே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நியாயத்தை எல்லோருக்கும் நம்ம சொல்லணும். சாதாரணமாக இருங்க, நடக்கிறது நடக்கட்டும். இறைவன் போதுமானவன்.